உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். இன்றைக்கு இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு விவாத மேடையை அரங்கேற்றுகிறது. வியாழந்தோறும் விவாத மேடை என்ற தலைப்பில் நடைபெறுகிற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பாகும். தேவையான தலைப்பாகும். நம்மளை அதிகம் பாதிக்கிற ஒரு தலைப்பாகும். இன்றைய திரைப்படங்கள் யாரிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? பொதுவா திரைப்படங்களே நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துன்னு சொல்ற கருத்து உண்டு. தந்தை பெரியார் போன்றவர் திரைப்படத்தை ரொம்ப கடுமையா தாக்கி பேசினார். ஆனா அந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் திராவிட கருத்துக்கள் வெகு எளிதில் மக்களை சென்று அடைந்தது. இந்த திரைப்படங்கள் யாரிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அது எது? இன்றைய திரைப்படங்கள், இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள். இன்றைக்கு திரைப்படங்களிலே புதிய நவீன கருத்துக்கள் நிறைய வருகிறது. குறிப்பாக பெண்ணியம் குறித்த கருத்துக்கள் நிறைய திரைப்படங்களில வந்திருக்கிறது. பாரதி ராஜாவின் புதுமை பெண்ணில தொடங்கி அவருடைய கருத்தம்மாவில தொடங்கி நிறைய படங்களிலே பெண்களை பற்றி, பெண் சிசுக்களை கொள்வதை பற்றி, பெண் உரிமைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களிலே பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். நிறைய படங்களிலே மக்கள் உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறார். இப்போது கூட சமீபத்திலே தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து அல்லது ஒரு சில நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து விடுதலை என்ற ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருந்தார்கள். நிறைய படங்கள் அதே மாதிரி என்ற இன்னொரு திரைப்படம் பெயர் எனக்கு ஒரு பையன் சட்டக்கல்லூரியில படிப்பது போல ஒரு படம் எடுத்திருப்பார்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் சட்டக்கல்லூரியில படிக்கிற போது அவன் என்ன விதமான பிரச்சனைலாம் சந்திக்கிறான் என்பதை பற்றி எல்லாம் படம் இருக்கு. அசுரன் படம் இருக்கு. இப்படி சமீப காலத்திலே வந்த படங்கள், நிறைய படங்களிலே சாதியம் குறித்தான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்ணுரிமை குறித்தான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இயக்குநர்களும் என் நடிகர்களும் கூட சிறந்த சமூக சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு ஒரு விவாத மேடை நடத்துகிறார்கள். ஏன் நான் பெண்கள் சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு அத்தனை பேர் பெண்களாகவே இருக்கிறார்கள். அதனால தான் பெண்களை பற்றி அதிகமாக பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், இந்த நிகழ்ச்சியினுடைய அவை நடுவராக இருக்கக்கூடியவர் அவ்வை விருது பெற்ற திருக்குறள் செல்வி முத்தமிழ் சுடரொலி ஈரோடு சேர்ந்த திருமதி இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள், இந்த திரைப்படங்களால் அதிகம் தாக்கத்தை அடைபவர்கள் குழந்தைகள் தான், 8 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் தான் என்று பேசுவதற்காக புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் புதுவையா போனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட மாணவர்கள் தான் என்பதை பற்றி பேசுவதற்காக மயிலாப்பூரை சேர்ந்த இசைக்குயில் தமிழறி வானொலியுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இசைக்குயில் கிரிஜா ராஜசேகரம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தால் அதிகமா பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக ஒரு பெண் வந்திருக்கிறார், கோவையை சேர்ந்த அமுதா சிங்காரவேல். அம்மா, எங்க பத்தி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா, உங்களை தான் நம்பி இருக்கோம். அமுதா சிங்காரவேல் அம்மா, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். இல்லைங்க, பெண்கள் தாங்க அதிக பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் காவேரி பக்கத்தில் நிற்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கொள்கையில் மிகவும் இளையவர் யாருன்னு கேட்டாக்கா திருமதி சிவகாமி சண்முகம். அவங்க என்ன பேச வர்றாங்க, 50 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. கிட்டத்தட்ட எனக்கு மகள் போல இருப்பவர், என்னை போன்ற திருமதி ராஜாமணி அம்மையார் போன்ற முதியவர்கள் தான் அதிகமாக திரைப்படங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பேச வருகிறார். இப்படி
இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை விவாதமாக வைத்து இந்த விவாத அரங்கத்தை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருப்பதை விட அவர்களை விவாதிக்க விட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய ஈரோடு தந்த செல்வம் திருக்குறள் செல்வி திருமதி இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த அறிவில் புலமையில் சிறந்தவர், சங்கத்தமிழ் இலக்கியங்களிலே தோய்ந்தவர். அவர் திரைப்படங்களை பற்றி என்ன சொல்ல போகிறார் என்பதை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வாருங்கள் அம்மா, இந்த அவையை தொடங்கி வைத்து இந்த விவாத அரங்கத்தை நடத்த உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எத்தனையோ சாதனைகளை செய்து வருகிறது. நாளும் தமிழ் வளர்த்து வரும் ஒரு தமிழ் அமைப்பாக இந்த அமைப்பு செயல்படுகிறது. இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரிகளையும் வணங்கி வரவேற்கிறேன். வியாழந்தோறும் விவாத மேடை என்ற ஒரு நிகழ்விலே இன்றைய சமூகத்திற்கான விழிப்புணர்வு கருத்துக்களை, சமூகத்திலே நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்தும் இந்த நிகழ்ச்சி ஒரு விவாத மேடையாக நடத்தப்படுகிறது. இதிலே இன்றைய விவாத மேடையிலே இன்றைய திரைப்படங்கள் யாரிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்ற ஒரு தலைப்பிலே சமூகத்திற்காக பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை இங்கே சொல்ல வந்திருக்கிறார்கள். குழந்தைகள் என்பது பற்றி புதுவை புவனா அவர்களும், மாணவர்களுக்கே அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி இசைக்குயில் கிரிஜா அவர்களும், ஆண்களுக்கு அதிக தாக்கம் திரைப்படங்களால் ஏற்படுகிறது என்று அமுதா சிங்காரவேலு அவர்களும், பெண்களுக்கே அப்படிப்பட்ட தாக்கம் நிகழ்கிறது என்று மருத்துவர் ஸ்ரீபிரியா அவர்களும், முதியவர்களிடம் திரைப்படங்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களும் இங்கே கருத்துக்களை முன்வைக்க. பொதுவாக திரைப்படங்கள் என்றால் என்ன? திரைப்படங்களும் ஓர் இலக்கியங்கள் தான். எவ்வாறு ஆயுதத்தை காட்டிலும் பேனா முனையானது சமூகத்தை சீர்திருத்த பாடுபடுமோ அதுபோல திரைப்படங்கள் கூட ஒரு வகையான இலக்கியங்கள் தான். படித்தவர்களால் மட்டுமே படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது கேள்வி ஞானத்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய இலக்கிய வகைகள் ஏட்டிலே இருக்கின்றன. ஆனால் படிக்கப்படாத மக்களாலும், கிராமப்புறங்களிலே இருப்பவர்களாலும், மிகப்பெரிய ஒரு உரைநடையோ கருத்தியலையோ புரிந்து கொள்ள முடியாதவர்களாலும் இந்த பேசும் படங்களாக, முதலில் பேசாத படங்களாக இருந்த திரைப்படங்கள் இன்றைக்கு பேசும் படங்களாக மாறியது. இவற்றினுடைய தாக்கம் சமூகத்திலே நிச்சயமாக பேரளவாக இருக்கிறது. ஆனால் இந்த தாக்கம் யாரை அதிகமாக தாக்குகிறது? அதனால் இந்த சமூகம் பெறக்கூடிய நன்மை என்ன, தீமைகள் என்ன என்பதை பற்றி இங்கே அலசி ஆராய இருக்கிறார்கள் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய உறுப்பினர். திரைப்படங்கள் பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அதிக விளம்பரங்களை தருகின்றன. அதை தயாரிப்பவர்களுக்கு பணத்தையும் ஈட்டித் தருகிறது. சில நல்ல கருத்துகளையும் சமூகத்திலே முன்வைக்கிறது. இப்படி இது ஒரு மிகப்பெரிய கனவு தொழிற்சாலையாகவே இயங்குகிறது. அது நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய மொழி சார்ந்த இடத்தில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இந்த திரைப்படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் யாருக்கு இந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறது? அதனால் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது அதனால் பயன் பெறுகிறார்களா என்று அலசி ஆராய இருக்கிறோம். முதலாவதாக வாருங்கள் அம்மா, இந்த திரைப்படங்கள் குழந்தைகளை தான் அதிகம் பாதிக்கின்றன என்ற கருத்திலே கவிஞர் புதுவை புவனா அவர்கள் முதலாவதாக வந்து தன்னுடைய கருத்துக்களை இங்கே பேச இருக்கிறார்கள். முதல் சுற்றிலே வாருங்கள் அம்மா. திருமதி புவனா அவர்களே வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் அம்மா அவர்களை வணங்கி, அப்பா அவர்களையும் வணங்கி, மேலும் சிவகாமி அம்மா, கிரிஜா அம்மா, ஸ்ரீபிரியா அம்மா அனைவரையும், அமுதா அம்மா அனைவரையும் வணங்கி என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். அதாவது இந்த சினிமா திரைப்படங்கள் அதிகமா தாக்கத்தை கொடுப்பது குழந்தைகளுக்கு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 வயசுக்குள்ளதான் பிள்ளைங்க எல்லாருமே பதிய வைக்கிற ஒரு 3 வயசுலயே குழந்தைங்க அதிகமா பதிய வைப்பாங்க. ஆனா 8 வயசுக்குள்ள எல்லாத்தையுமே பதிய வைக்கிற ஒரு குணம் அந்த மனசுல இருக்கும். அது பாத்தீங்கன்னா, இந்த சினிமா திரைப்படத்துல போய் பார்க்கக்குள்ள அந்த ஹீரோக்கள் செய்யற ஒவ்வொரு செயல்பாடுகள் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஹீரோன்ற மாதிரி தன்னை அவங்க அவங்களே தன்னை படுத்தி இருக்கிறாங்க. அவங்களே நாம தான் ஹீரோன்ற மாதிரி தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. நாம சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையிலே சின்ன பிள்ளைங்களிலே சண்டை போடுறது இத மாதிரி அந்த செயல்பாடுகள் அவங்க மனசுல பதிய ஆரம்பிச்சிருது. அதனால அந்த அதிகமா தாக்கம் பிள்ளைங்களுக்கு தான். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காதலிக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய அந்த திரைப்படங்கள் வருது. வரக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 5 வயசுலயே பிள்ளைங்க பள்ளி பாடத்துல கவனம் செலுத்தாம இந்த மாதிரி விதங்கள் இத மாதிரி அந்த ஈர்ப்புல அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது தப்பு இல்லைன்ற மாதிரி திரைப்படங்கள் இப்பெல்லாம் நிறைய காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த மாதிரி பிள்ளைங்கள் அதுல பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் வகுப்பு ஒரு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க திரைப்படத்தை பார்த்துட்டு அதுல போய் நடிக்கணும்னு சொல்லி சின்ன குழந்தைங்க எல்லாம் திருட்டுத்தனமா இப்ப ஏன்னா நிறைய அப்ப இருந்த பெரிய பெரிய இப்ப ஒரு சிலர் எல்லாம் ட்ரெயின்ல திருட்டு ரயில் ஏறி போய் பெரிய லெவல் ஆயிட்டாங்க அப்படின்ற அந்த மனப்பக்குவம் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வர்றதுனால தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி சினிமா படத்துல நடிக்கணும்ன்ற ஆர்வத்துல நிறைய குழந்தைகள் தான் அதிகமா அதுல கிளம்பி போயிடுறாங்க வச்சுங்களா. அங்க போயிட்டு எத்தனை பிள்ளைங்க காணாம போயிடுறாங்க, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிள்ளைங்க நிறைய தொலைக்கப்படுகிறார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பைடர்மேன் இத மாதிரிலாம் ஒரு சில ஹீரோக்களை போடுவாங்க. அவங்க பெரிய பெரிய வானத்தெல்லாம் தாண்டுற மாதிரி எல்லாம் ஹீரோக்கள் போறதுனால அவங்களும் இத மாதிரி நம்ம ஹீரோவாயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த மனசளவுல அத மாதிரி பாதிச்சு பெரிய ஒரு ஸ்பைடர்மேன் நம்ம அப்படின்ற மாதிரி மனசை உருவாக்கிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் காப்பாத்துவாருன்ற மனப்பக்குவத்துல ஒரு சில பிள்ளைங்க மேல குதிக்கிறது, சாகசங்கள் செய்யறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க. இதனால பிள்ளைங்க நிறைய இறப்புகள் அதிகம், குழந்தைகள் இறக்குறாங்க அப்படிதான் சொல்ல முடியும். 8வது படிச்ச ஒரு பொம்பளை பிள்ளை என் கூட படிச்ச பொண்ணுதான். அப்ப அது கமலஹாசன் அந்த படத்தை பார்த்துட்டு கமலஹாசன் மேல அது ஈர்ப்பு கொண்டு தெரியாம காசே இல்லாம திருட்டுத்தனமா சென்னைக்கு போயிடுச்சு. பாண்டியில இருந்து எங்க பார்த்தாலும் தேடுறாங்க அந்த பிள்ளைய. 3 நாள் கழிச்சு அந்த புள்ள வந்தது வீட்டுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவரை போய் பார்க்க போய் அந்த அவர் வீடை எப்படியே தேடி கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா கண்டுபிடிச்சு வெளியில போகல, வாட்ச்மேன் விடமாட்டேன்னு சொன்னதும் சரி அப்புறம் அவரு பார்த்துட்டு வர சொல்லி பேசியிருக்கிறாரு. நீ என்ன ஒரு பாண்டிச்சேரி, அவ்வளவு ஒரு அழகான பொண்ணு, 8 வயசு பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு அழகான பொண்ணு. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் பேர்ல அந்த ஈர்ப்புல போயிடுச்சு. அவரு ஆனா கூப்பிட்டு பேசி இத மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுமா, தனியா வரக்கூடாது அப்படின்னு நிறைய அவரு நிறைய அவங்க குழந்தைக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. அட்வைஸ் பண்ணி அப்புறம் இட்டுன்னு ஒரு ஆளை அனுப்பி இட்டுன்னு விட்டுருக்காரு. 3 நாள் அவங்க படாத பாடு தேடி தேடி அவ்வளவு கஷ்டம் அந்த குடும்பத்துல. அந்த குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க அப்படி பதறி போனாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் அந்த சினிமாவால அதிக தாக்கத்தை குழந்தைகள் அனுபவிக்கிறாங்கம்மா. நிறைய சினிமாக்கள் பார்க்கறதுனால அந்த குழந்தைகளை தவறான விதத்துல பயன்படுத்துறது. 8 வயசு குழந்தைகள் தான் இந்த தவறா, ஏன்னா பெரிய பிள்ளைங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 8 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க சினிமா தாக்கத்தால இருக்கிற ஒரு சில அந்த வக்ர குணங்கள் கொண்ட
ஆண்களால பாதிக்கப்படுறதும் இந்த குழந்தைகள் தான். நிறைய குழந்தைகளை வந்து கடத்தின்னு போறது, நிறைய பிள்ளைகளை வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பண்றது, அதுங்களுக்கு என்னன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களை அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுத்தி அந்த பிள்ளைங்க வெளியே சொல்ல முடியாத நிறைய பிள்ளைங்கள் அது மாதிரி பாதிக்கப்படுறாங்க. பெண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்படுற குழந்தைகளே இப்ப அந்த ஆய்வு மூலியமா இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு ஆராய்ச்சியில பாத்துருக்குறாங்க. பெண் குழந்தைகள் மட்டும் ஆஹ் 20,000 இருந்து 30,000 60,000 வரைக்கும் வந்து ஒரு வருஷத்துல கடத்தப்படுறாங்க பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெண் குழந்தைகள் அதிகமா அந்த சினிமாவால பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பெண்கள். ஆனாலும் ஆண்களும் இந்த சினிமா தாக்கத்தால ஆண் குழந்தைகளும் தாக்கப்படுகிறார்கள் தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய குழந்தைகளை இது மாதிரி வந்து வெளியே தவறி போறதுனால வெளியில வர்றதுனால நிறைய குழந்தைகள் வந்து காணாத போறது, உயிர் போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண் எதிரில நம்ம பார்க்க முடியுது வச்சுக்கீங்களா. எத்தனை குழந்தைகள் இதனால அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த சினிமா தாக்கத்தால தவறான முறையில போயிட்டு எங்க ஊர்ல நடந்த நிகழ்ச்சி, அந்த குழந்தை காலேஜ் படிக்கிற பிள்ளை பிறந்ததுனால அதை வெளியே சொல்ல முடியாது, ஆத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு. அப்படி ஒரு அழகான குழந்தைய நாங்க அந்த கரையோரத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க உண்டாங்க. இருந்தாலும் இந்த சினிமா தாக்கத்தால பாதிக்கப்படுத்த அந்த 8 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் தான் அதிகமான்னு சொல்லி என்னோட வாதத்தை முடித்துக் கொள்கிறேனம்மா. இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. மிகுந்த சிறப்பாக திருமதி புதுவை புவனா அவர்கள் அதிகம் குழந்தைகள் தான் இந்த திரைப்படங்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தன்னுடைய கருத்தை முன்பு அந்த 8 வயதிற்குள்ள அப்படின்னும் பொழுது போல செய்தல் அப்படிங்கிற ஒரு உளவியல் சிந்தனைகளே இருக்கு. அந்த உளவியல் தன்மை எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கு. யாரு பாக்குறோமோ அவங்க மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் கருத்து இருக்கு. அதனாலதான் ரொம்ப சின்ன குழந்தைக்கு கூட வாசல்ல செருப்பு போட்டிருந்தா பெரியவங்க செருப்பை போட்டுக்கிட்டு நடக்கும், டீச்சர் மாதிரி செய்யும். பெரிய யாராவது இருந்தா அந்த மாதிரி, இப்போ ஆண் பிள்ளைகளாக இருந்தால் இப்படி கார் ஓட்டுற மாதிரி அப்படியெல்லாம் நடிப்பாங்க. அது போல செய்தலுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு குணம் அவர்கள்கிட்ட வளரக்கூடியது அந்த சிறு வயதுல. இந்த நேரங்கள்ல இந்த தவறான திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது அந்த திரைப்படங்களால விளையக்கூடிய மோகம், ஸ்பைடர்மேன் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி கதாநாயகர்கள் செய்யக்கூடிய அபாயகரமான அந்த நிகழ்வுகள் எல்லாம் குழந்தைகள், அதனால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. திரைப்படங்களால குழந்தைகள் வளரும் பருவத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு நெஞ்சு வளர்க்கப்படுகிறது. அந்த வக்ர குணங்கள் எல்லாம் அவங்க கிட்ட வரும். துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணக்கூடிய அவர்களுடைய எண்ணங்கள்ல பதியப்படுதுன்னு ரொம்ப சிறப்பாக இவங்க சொல்றாங்க. இந்த ஆசையின் காரணமாக அவங்க வீட்டை விட்டு வெளியே போறது, படிக்கிறதுல தடை ஏற்படுறது எல்லாம் கூட இருக்கு. அதனால பாலியல் பெண் கொடுமைகள் அந்த சிசுக்களுக்கு ஏற்பட தொந்தரவுகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா முன் வச்சாங்க திருமதி அவர்கள். அருமை அம்மா. ஆனா குழந்தைகளை காட்டிலும் அந்த வாலிப வயதுல இருக்கக்கூடியவங்க, அடல்ட் ஏஜ்ன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சிறார் பருவத்தை தாண்டிய பதின்ம பருவம், அந்த பதின்ம பருவங்கள்ல தான் அதிகமான இந்த தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக முன் வந்திருக்காங்க திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் மயிலாப்பூர்ல இருந்து. வாங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. புவனா அம்மா நன்றி. அடுத்த சுற்றுக்கு மறுபடியும். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண் போன்ற திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, யாதுமாகிய திருமதி ஔவை தலைமை ஏற்றிருக்கும் திருமதி ஔவை ராஜாமணி அம்மா அவர்களை வணங்கி, என்னுடன் விவாதிக்க வந்திருக்கும் அனைத்து சகோதரிகளையும் வணங்கி என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். இன்றைய திரைப்படங்கள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துவது அந்த டீனேஜ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கண்டிப்பா. ஏன்னா இப்ப எனக்கு முன்னாடி பேசின போனாமா கூட என்ன சொன்னாங்கன்னா, 5வது படிக்கிற குழந்தை அப்படின்னாங்க. 5வது படிக்கிற குழந்தைக்கு எப்படியும் 10 வயசு இருக்கும், 9.5 வயசாவது இருக்கும், 8 வயசுக்கு மேலதான் இருக்கும். சோ அப்படி நம்ம அந்த விதத்துல பார்த்தோம்னா அவங்கதான் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. என்ன அப்படின்னா, புரியாத வயசு,
நிறைய பாக்குறாங்க, திரைப்படங்களை பாக்குறாங்க. பார்க்கும்போது இந்த காதல் அதை நினைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே நிறைய பாத்தீங்கன்னா வெளியில வந்து இதுலயே போலீஸ் ஸ்டேஷன்லயே கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து வெளியில வந்து நிறைய வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க, அவங்களே வந்து ஓடி வந்துடுறாங்க வீட்டை விட்டு. அதனால அவங்களுக்கு வெளியில ஏற்படுகிற பாதிப்புகள் தான் அதிகம். அந்த வயசுதான் ரொம்ப 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 மோசமான வயசு. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை பார்த்து தன்னை வந்து ஹீரோவா நினைச்சுக்கிறாங்க, இல்லாட்டா தன்னை வந்து ஒரு ஹீரோயிசத்தை காமிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஆசிரியர்கள்லாம் மிரட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி பருவம் வரும்போதாவது ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும். பட் இதுல வந்து அவங்க மெச்சூரிட்டி இல்லாம ஆசிரியர்களை மிரட்டுவது, அப்புறம் வந்து மேஜைகள் எல்லாம் உடைப்பது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்றது வந்து இந்த மாதிரி ஏஜ்ல தான். ஏன்னா அது வந்து வர திரைப்படங்களை பார்த்து அவங்களோட தாக்கம் அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இது கெட்ட வார்த்தை இல்ல, அவங்க கேட்கிற வார்த்தை. அதாவது திரைப்படங்களில் இருந்து அவர்கள் கேட்ட வார்த்தைகளை அவங்க வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப மிக 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 அதிகம். அது மாதிரி இந்த காதல் தோல்வி ஏற்பட்டா, இல்ல இந்த இது எழுதுவாங்க, பரீட்சை எழுதுவாங்க, எழுதும் போது அவங்க வந்து அதுல வந்து தோல்வி வந்ததுன்னா உடனே தற்கொலை பண்ணிப்பாங்க. எங்க இருந்து கத்துக்கிறாங்க அதெல்லாம்? ஏன்னா அதெல்லாம் திரைப்படங்கள்ல காமிக்கிறதுனால அதோட தாக்கம் இவங்களுக்கு முழுமையா இருக்கு. அதை பார்த்துதான் இவங்க கத்துக்கிறாங்க. இல்லாட்டா இவங்களுக்கு வந்து பெருசா ஒண்ணும் தெரிய போறது இல்ல. ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒளி வடிவம்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அது மனசுல பதிகிற மாதிரி வேற எதுவுமே பதியாது. சின்ன குழந்தைங்க கூட என்னன்னா கொஞ்சம் விளையாட்டுல மறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த வயது குழந்தைகள் அதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு நடத்தி பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு மோசமான வயது. பெற்றோர்களே வந்து என்ன சொல்றாங்க, ஐயோ அந்த அந்த வயதை தாண்டிட்டா போறோம் அப்படின்ற லெவல்ல அவங்கள வந்து அப்படியே வயத்துல இதை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஐயோ இந்த வயதை தாண்டிட்டாலே போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிற ஒரு மோசமான வயது. அந்த வயதுல அவங்க பாக்குற அந்த திரைப்படங்களோட தாக்கங்கள் ரொம்ப நிறையதான் இருக்கு. அது வந்து என்னன்னா ஜாதி பிரச்சனையை பத்தி பேசும்போது அந்த ஏன் நம்ம பண்ணக்கூடாது, ஏன் போகக்கூடாது, ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்குது. சில பேருக்கு நல்ல திரைப்படங்கள்ல நல்லாவும் காமிக்கிறாங்க, அதையும் நம்ம ஒத்துக்கணும். என்னன்னா இப்ப வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்த போது குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் போய் அந்த பொன்னியின் செல்வன் இதை வந்து புத்தகத்தை வாங்கி படிச்சது எல்லாருக்கும் தெரியும் அதோட வரலாறு என்னன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கல்கின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மகாபாரதம் கதை என்னன்னு கேக்குறாங்க. என்ன நடக்குது, உள்ள என்ன போறது, என்ன வருதுன்னு கேக்குறாங்க. அதுவும் நடக்குது, அந்த தாக்கமும் இருக்கு. ஆனால் எப்படி சொன்னாலும் எந்த வயதில் தான் அந்த சினிமாவின் தாக்கம் முழுமையாக குழந்தைகளுக்கு போய் சேரும். அதுல வந்து அவங்க வெளியில வந்து சீரழியறது அது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நடக்கிற ஒரு விஷயம். ஒண்ணு, நிஜத்துக்கும் நிழலுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு வயது. அந்த மெச்சூரிட்டி இருக்காது அவங்களுக்கு. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு 18 வயசு மேல ஆயிட்டா கூட அந்த மெச்சூரிட்டி வரும். ஆனா அந்த அந்த 18 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி சுத்தமா கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. சோ அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அதோட தாக்கம் நிறைய 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 வருவது, சீரழியறது, நல்ல விஷயமும் நடக்கிறது எல்லாமே இந்த வயதில் தான் என்ன சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். சிறப்பு 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 அம்மா. அருமையாக திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் அந்த பிள்ளை பருவத்துல, அது மாணவ பருவத்துலதான், இந்த வாலிபம் தொடங்கக்கூடிய அந்த பருவத்துலதான் இந்த சினிமாவினுடைய தாக்கங்கள், திரைப்பட தாக்கங்கள் அதிகமா இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. கெட்ட வார்த்தை இல்ல, கேட்ட வார்த்தை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. அதோட புவனா அம்மா சொன்ன மாதிரி சிறு குழந்தைகள் வந்து அதை பார்த்து நடிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு தலைவனாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வயது வளர அது நிழல் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு நிஜத்துக்கு அவங்க வந்துருவாங்க. இப்ப சின்ன குழந்தை வந்து கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணாளா கண்டபடி கட்டிப்புடிடா அப்படின்னு சொன்னா பெற்றோர்களே அதை ரசிக்கிறோம். ஏன்னா அதுக்கு அதனுடைய உள்பொருள் தெரியாது. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை எந்த பாட்டு பார்த்தாலும் திரைப்பட பாடல் அப்படியே பாடும். அப்ப அதற்கு அதனுடைய உள்ளர்த்தம் தெரியாது. ஆனா போல செய்தல் மாதிரி அப்படியே பார்த்து செய்யுது.
அதே ஒரு 18 வயது புள்ள அப்படி தெருவுல பாடிட்டு போக முடியுமா? அது முடியாது. ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கும். அந்த பாடல்களை ரசிப்பா. அந்த பாடல்களை யாருக்கு வேணுமோ அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த மாதிரி அந்த திரைப்படங்கள் அவர்கள் மனதுல இந்த வாலிப பருவத்துல அது உள்ளர கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு அது தவறான ஒரு வழிகாட்டுதலை காமிச்சு. அப்புறம் காதல் தோல்வி, காதல் என்பதே இதுதான். அது அவர்களோட சுற்றி இருக்கக்கூடிய வாலிப பருவ மாணவர்கள் திரைப்படத்துல பார்த்து சொல்லுவாங்க பாருங்க. கூட ஒரு 10 பேர் இருப்பான். நல்லவனா இருக்கிறவனை விட 10 பேர் கூட இருப்பான். இந்த தனுஷ் படத்துல படிக்காதவன் படத்துல ஒருத்தன் சொல்லுவான், நீ படிக்கலன்னா என்னடா, படிச்ச பொண்ணு நீ இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ வளர்ந்துருவ அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி கூட இருக்கக்கூடியவர்கள் அவனை அந்த திரைப்படங்களுக்காக இழுத்துட்டு போறது, அவர்களுடைய தவறான கண்ணோட்டம், அதை பார்க்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிஜம் என்பதும் நிழல் என்பதும் என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒரு வயசாக அதுல தாக்கப்படுகிறார்கள். இன்னொரு பொதுவான ஒரு கருத்தை நாம பார்க்கும் பொழுது, இந்த நாகரிகம் என்பதே அந்த வாலிப பருவத்துல தான் தொடங்கும். அந்த வாலிப பருவத்துல நாகரிகம், ஒப்பனைகள் அதெல்லாம் எந்த திரைப்படத்தை பார்த்து அவர்கள் செய்து கொள்கிறார்களோ அதுதான் அவங்க வயசானாலும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த காலத்துல நீளமா கை வச்சு ரவிக்க போட்டிருந்தாங்கன்னா அதே ரவிக்கையை தான் அவங்க 70 வயசு வரையிலும் அந்த மாதிரியான மாடல்களையும் அந்த மாதிரியான ஒப்பனைகளையும் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாம் கூட அவர்களுக்கு இளம் வயதுல தாக்கம் வருது அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அருமையாக அந்த மாணவ பருவம் தான் அந்த கல்லூரிகளிலும் ஆஹ் பதின்ம வயதுகளிலே தான் இந்த மாதிரியான தாக்கம் அவர்களை திரைப்படங்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. அதுல நல்ல திரைப்படங்களும் இருக்கு, அதையும் அது குறைவானதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பு அம்மா திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கு. அப்படி இல்ல, அதை தாண்டி இப்போ கொஞ்சம் வயது வந்ததற்கு அப்புறம் குடும்ப பாங்கா இருக்கக்கூடியதோ ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் பார்க்கிறோம். அவர்கள் என்னன்னா 18 வயசுக்கு மேல இருந்து ஒரு குடும்ப தலைவனாக அல்லது ஒரு குடும்ப தலைவியாக அப்படி இருக்கிறவங்க கிட்ட இந்த திரைப்படங்கள் பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக ஆண்களை அதிக அளவு இந்த திரைப்படங்கள் தாக்குகின்றன. அதனுடைய தாக்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்துகிறது அல்லது அவர்கள் எந்த விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக கவிஞர் அமுதா சிங்காரவேலு கோவையிலிருந்து வாருங்கள் அம்மா, திரைப்படங்கள் ஆண்களையே அதிக அளவில் தாக்குகின்றன, பாதிக்கின்றன, அதன் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிற கருத்துல பேசுவதற்காக வாங்க. வணக்கம்மா. தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதல் கண் வணங்கி சங்க தமிழ் பூங்கா நிறுவனர் ஐயா நிலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த விவாத மேடையின் தலைமையேற்றிருக்கும் அம்மா அவர்களை வணங்கி, அனைத்து தமிழ் ஆளுமைகளையும் வணங்கி துவங்குறேன்மா. என்னோட வாதம், ஆண்கள் சிறப்பான வயது கொடுத்திருக்காங்க 18 இருந்து 50 அப்படி. நிச்சயமா இந்த வயது அப்படிங்கிறது 18 பள்ளி முடிந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஆண்கள் போற ஒரு தருணமா இருக்கு. இப்போ அவர்கள் எடுக்கும் முடிவு அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி இருக்கிற வயசு கூட கேள்வி கேட்கிற வயசாகவும் புரியாத வயசாகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடுமாற்றம் உள்ள ஒரு வயசாகவும் நான் பார்க்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி வயசு உள்ளப்போ அவங்க எடுக்கிற முடிவுகள் நிறைய திருத்தத்துள்ள வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கும். ஆனா அந்த 18 வயதுக்கு மேற்பட்ட உள்ள ஆண்கள் முக்கியமா ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்களுடைய முடிவுகள் என்னைக்குமே ஒரு அவங்களுக்கு அடுத்த கட்ட குடும்பம், அந்த மாதிரி நிர்வாகம், அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான அவங்க அந்த பொறுப்புகள்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு நான் சொல்றேன். ஆண்கள் படத்தை பார்த்துட்டு அந்த ஒரு ஹீரோவோ இல்ல அங்க நடித்த அந்த கதாபாத்திரங்களோட ஒன்றி அவங்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதோட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப விரும்புற இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதையும் மீறி ரசிகர் மன்றங்கள் வைப்பது, கட் அவுட்டுகள், பாலாபிஷேகம் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். இது ஆண்கள் தான் அதிகமா செய்யறாங்க. இது வீட்டுல எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஆண்கள்லாம் எவ்வளவோ இருக்காங்க. அப்புறம் அந்த தனக்கு பிடித்த ஒரு நடிகரையோ செலிபிரிட்டியோ பச்சை குத்தி கொள்வது, அவர்களுக்கான நிறைய விடயங்களை தன்னுடைய வருமானத்திற்கும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் மீறிய நிறைய விடயங்களை பண்றவங்க ஆண்களா தான் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் அதுக்கு கட்டுக்குள்ள அவங்க வர்றதில்லை. அந்த தனி மனிதனுடைய மோகம் என்பது ஆண்களிடத்துல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண்களும் விரும்புறவங்க இருப்பாங்க.
இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க மனதுக்குள்ளதான் இருக்கும். சொல்லிக்கலாம். நான் எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும், இந்த நடிகையை பிடிக்கும், இந்த மாதிரி இவங்க கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சிலாகிக்கலாம், பேசிக்கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனா செயல் கட்டம் அடுத்த நடவடிக்கை திட்டங்கள் எல்லாம் தீட்டி அதுக்கு மேல போய் ஒரு அந்த தடுமாற்றத்தோட ஒரு போய் சேர்றது வந்து ஆண்களா தான் இருக்கிறாங்க. அது குடும்பம் எவ்வளவு பாதிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலைமைக்கு கூட போறாங்க. ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம்ல லோயர் கிளாஸ் தான். அந்த கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த கணவன் வந்து ஒரு ரசிகர் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாரு. இது கண்கூடா நானே கூட பார்த்த விடயம் தான். அவங்க வந்து அன்றாட வேலைக்கு போனாதான் உண்டு அவங்களுக்கு. அப்படி கட்டிட தொழிலாளி அவரு. ஆனா அந்த அந்த நடிகருடைய படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆனா அவர் வந்து அங்க ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிப்பாரு. ரசிகர் கூட்டத்தை எல்லாம் திரட்டிட்டு போய் ஒரு டைம் அவங்க போன வருடம் நிகழ்ந்த நிகழ்வு அது. அவருடைய படம் ரிலீஸ் ஆனது. அவர்கிட்ட பணம் இல்ல. ஏன்னா அந்த கொரோனா தாக்குறதுக்கு அப்புறம் நிறைய பாதிக்கப்பட்டா நிறைய இருந்தாங்க. அப்ப எனக்கு பணம் இல்ல. என்ன பண்ணாரு அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தான். மனைவியோட தாலியை கொண்டு அடமானம் வச்சுட்டு அவர் வந்து பட்டாளம்லாம் கூட்டு போய் அந்த நடிகர் ரசிகர்களுக்கான அந்த டிக்கெட்டை வாங்கினாரு அவர். அது வந்து எல்லாரும் திட்டுனாங்க. ஆனாலும் அவரு என்னோட தலைவனுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி, ஏன்னா மிஞ்சி இருந்த தங்கமே அதுதான் அப்படின்றப்போ அவர்கிட்ட வேற வருமானம் வேற எதுவும் இல்ல. அந்த மாதிரி கண்மூடித்தனமான முடிவுகளை வந்து ஆண்கள் தான் தீவிரமா எடுப்பாங்க. பெண்கள்லாம் அப்படி குடும்பத்தை விட்டு தாண்டி எல்லாம் யோசிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. எங்கேயாவது ஒரு விடயங்கள் நடக்கலாம். ஆனா வந்து ஒரு திரைப்படத்துக்காக தன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குற விடயங்கள்லாம் ஆண்கள் தான் ரொம்ப சிறப்பா பண்றவங்களா இருக்கிறாங்க. அதே போல இது வந்து ஒரு வெறித்தனமா மாறி இன்னொரு நடிகரை சார்ந்தவங்களை பழிக்கு பழி வாங்குறது, அவங்களுக்கான இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு எல்லாம் கூட ஆளாகிறாங்க ஆண்கள். ஏன்னா அடிச்சுக்கிறது, குருவை கேலி பண்றது, உங்களுடைய நடிகர் படி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்கள் தான் அதிகம் பண்றாங்க. இதனால வந்து நேரடியா பாதிக்கப்படுறது அவங்க குடும்பம், அவங்களை சுத்தி இருக்கவங்களுமே நேரடியா பாதிக்கப்படுறாங்க. ஒரு நல்ல நட்பு வட்டம் கூட இதனால சிதைஞ்சு போகுது. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட இதனால சிதைஞ்சு போகுது. இவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு நடிகருடைய ரசிகர்களா இருந்துட்டா அவங்க சொந்தமா இருந்தாலும் சரி, நட்பு வட்டத்துக்குள்ள உள்ள இருந்தாலும் சரி, யாரையும் அவங்க மதிக்கிறது இல்ல. அதை தாண்டி அவங்க போற நிலைய வந்து இன்னைக்கு பாக்குறோம். அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பா நான் பாக்குறேன். இது ஏன்னா ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது வந்து இப்ப நம்ம கடவுளை நோக்கி பொதுப்படையா வழிபட்டுட்டு போறது வேற. ஒரு ஒரு பொதுப்படையா ஒரு கருத்து சொல்ற ஒரு சினிமாவா இருக்கட்டும், அது வந்து ஒரு மேம்போக்கா பார்க்கப்படும், பொழுதுபோக்கா பார்க்காத தன்மைக்குள்ள போற ஆண்கள் வந்து அதிகமா குடும்பத்தையும் மத்தவங்களையும் பாதிக்கப்படுறாங்கன்னு நான் சொல்றேன். அதே போல குடும்பம் குடும்பம் வந்து 2ஆம் பட்சத்துல பாக்குற ஆண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மன ரீதி வந்து எந்த நிலையிலையும் ஒத்துக்கொள்றது இல்ல அப்படின்னு நான் பாக்குறேன். அதே போல இந்த வன்முறை பெண்கள் இந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற ரீதியில நம்ம சொல்றோம்னா, அது வந்து ஆண் அடக்கத்துக்குள்ள கொண்டாடுற ஆண்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்க பார்த்துட்டு ரொம்ப செலவு பண்றாங்க அப்படிங்கிற ரீதியில போயிடும். ஆனா இவங்க வாழ்க்கை தொலைக்கிற அளவுக்கு இந்த ரொம்ப அதீதமான விருப்பத்துக்குள்ள போயிடுறாங்கன்னு பாக்குறோம். அதனால அதிகப்படியான தாக்கத்துக்கு ஆளாகிறது ஆண்கள் தான் அப்படின்னு என்னோட விவாதத்தை முடிக்கிறேம்மா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அருமை திருமதி அமுதா. நிச்சயமாக அவருடைய கருத்துக்கள் இந்த சமூகத்துல எப்படி ஆண்களை பாதிக்குது அப்படிங்கிறது. அதாவது வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்தையே அது ஏற்படுத்துகிறது. கண்மூடித்தனமான சில பழக்கங்களை அந்த ஆண்களிடம் ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த ரசிகர் மன்றங்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறது சில நேரங்கள்ல அந்த தலைவனுடைய ஆணைக்கு உட்பட்டே கூட அது சில வளர்ச்சி செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியதாகவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கட் அவுட்டுகளை வைக்கிறது, அந்த கட் அவுட்டுகள்ல வந்து பாலை ஊத்துறது, அது மாதிரி நிறைய இந்த வயதுலதான் அவர்களுக்கு உண்டான விசிறிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொதுவா சரியானதுதான். அந்த வாலிப பருவத்துல அந்த தலைவனாக அவன் துணிஞ்சு மேல வரும்பொழுதுதான் ஒரு தலைவன், சரியான தலைவன் அவனுக்கு இருக்கணும். அப்பதான் அவர்களை நாம ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லா உளவியல் தன்மைதான். இப்ப காந்தி மகான் வந்து எல்லாரையும் ஒன்று திரட்டினாருன்னா அப்ப அந்த வாலிபர்கள் எழுந்து நின்னு போராடி அவர்களை ஒன்றிணைத்த அந்த மாதிரியான ஒரு. ஆனா இந்த தனி மனித வழிபாடு, இந்த நடிகர்களை வழிபடக்கூடியது, நடிகர்களையே மிக பெரிய தலைவன், அவனை விட்டா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் எல்லாம்
நிறைய குடும்பங்கள் அது ஒரு வெறியா போயிருச்சு, அதனால குடும்பங்கள் செதஞ்சு போச்சு அப்படிங்கறது ஒரு அற்புதமாக அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வன்முறைகள் அதிகமாக இருக்கு, அந்த வன்முறைகளினுடைய தாக்கம் ஆண்களுக்கு அதிகமாக வந்து அதனால சமூகத்துல வன்முறை செயல்கள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வை. ரொம்ப அருமையம்மா. ஆனா சின்ன வயசுல பார்த்தோம்னா அதனால வன்முறை எல்லாம் இருக்க, ஓரளவு வயதுல கூட ஒரு நாகரிகம் தான் தெரியும். ஆனா வளர்ந்து புரிந்து கொண்ட இந்த வயதுல ஆண்கள் பலமானவர்கள், சமூகத்துல அவங்க தெரியக்கூடிய நேரமும் பங்கெடுக்கக்கூடிய நேரமும் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால அவர்களை அது பாதிக்கும் பொழுது வன்முறை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. ஆனா எல்லா திரைப்படங்களும் அப்படியே வன்முறையே தூண்டிட்டு இருக்குதா அப்படிங்கிறது இல்ல. சில திரைப்படங்கள் நல்லா கூட இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம் அடுத்த இதுல. ரொம்ப அருமையம்மா, அருமையாக உரையாற்றினார் திருமதி அமுதா சிங்காரவேல் அவர்கள். அதை தொடர்ந்து பெண்களை இது தாக்குகிறது. பெண்கள் சமூகத்துக்கு வெளியே போய் நடமாடல, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும்னாலும் கூட அந்த பெண்களை, குடும்ப தலைவிகளை, பெண்களாக இருக்கக்கூடியவர்களை, வயதிற்கு மேற்பட்டு அந்த ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு இந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலமாவும் சில விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் காவேரி பாக்கத்தில் இணைந்து நம்முடன் உரையாற்ற இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களுக்காக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள். எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலர் பாரதிதாசனையும் வணங்கி, நம் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டன் ஐயாவை வணங்கி, இன்றைய விவாத மேடைக்கு தலைமை தாங்கியிருக்கும் நம் அம்மாவிற்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் இன்று விவாதத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு சினிமாவினுடைய தாக்கம்னு பார்க்கும்போது பெண்களுக்கு தாக்கங்கள் இருக்கு. இந்த 18ல இருந்து 50 வயதுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்கு. எப்படின்னு கேட்டா, ஸ்கூல் ஸ்டேஜ்ன்றது வேற, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்பொழுது கரெக்டா பள்ளியை முடிச்சுட்டு வெளியில வராங்க. அந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டு புத்தகங்கள்லாம் இருக்கும், பேக்ல வச்சிருப்பாங்க, புக்குக்குள்ள வச்சு வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கையில கூட பாட்டு புத்தகங்கள் இல்லைன்னா கூட ஆப் மூலமா இறக்கி கொண்டு காதுல எடுத்து வைத்துக்கிட்டு அந்த ஸ்மூல் ஸ்டார் மேக்கர் இதன் மூலமாகலாம் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு அதோட அதாவது அந்த பாடல்ல ஒரு மன உருவத்தை ஏற்படுத்தி அந்த பாடலோடயே போயிடுறாங்க. அந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறது, ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம கூப்பிட்டோம்னா கூட காதுல விழுது, அந்த பாடல்கள் தான் முன்னாடி அந்த அளவுக்கான ஒரு தாக்கங்கள். அப்போ அந்த ஆபாச பாடல், ஆபாசமற்ற பாடல்கள்லாம் அடுத்தது அந்த மெட்டு தான் அவங்களுக்கு. அந்த தண்டனக்கால் சவுண்டோ, அந்த மெலோடியஸா வரக்கூடிய அந்த மியூசிக்கல் இதுவோ, எதுவா இருந்தாலும் அது நம்ம மனசையும் நம்ம ஒரு சமயம் நம்மள ஒரு நிமிஷம் நிக்க வச்சு கேட்க வைக்கிற மாதிரி தான் இருக்கின்றது. அத மாதிரியான பாடல்களையும் கேட்டுக்கிட்டு தாக்கங்களை ஏற்படுத்துது. இரண்டாவதா பார்த்தோம்னா உடை. அவங்க போடுற உடைய இந்த நகரவாசிகளை கூட விட்டுருங்க. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பார்த்த உடனே டக்குன்னு பிடிச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தா கிராமங்கள்ல தான். என்னன்னு கேட்டா அந்த உடைய அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டா இந்த படத்துல இவ போட்டுட்டு வந்திருந்தா அது ரொம்ப அழகா இருந்தது. அது அந்த அப்படி சொல்லிதான் விக்கிறான். அப்படி சொல்லிதான் வளையலும் அந்த படத்து பேரை சொல்லி விக்கிறான். ஆடைகளும் அந்த படத்து பேரை சொல்லியேதான் அதுக்கு ஒரு பேர் போடுறான். அப்போ நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது நதியா ஹேர் கட் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. நதியா ஸ்டைல்னு நதியா ட்ரெஸ், நதியா தலைய வழிச்சு வந்ததே நதியா ஸ்டைல்ன்ற பெயர் இருந்தது. அதுக்கு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கிளிப் வந்தது, குஷி கிளிப் வச்சாங்க. அதுக்கு ஜோதிகா படத்தோடைய பெயரை வச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் நேம் மாதிரி நடிகர்களுடைய பெயர் வந்துருச்சு அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு. இதெல்லாம் அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தா காலேஜுக்கு மேல படிக்கக்கூடிய பசங்களுக்கும் அந்த இல்லதரசிகள்கிட்டயும் இருக்கு அதோடைய தாக்கம். வாசல்ல வண்டி வியாபாரி நின்னா குஷி கிளிப் இருக்கான்னு தான் கேக்குறாங்க. குஷி கிளிப் இருக்கா எடுத்து வைப்பா. அந்த படத்துல அவ ஹைட்டா போட்டிருந்தாப்பா, ஒரு ஹீல் ஸ்டெப்பல் சொல்ல வரல அந்த அம்மாக்கு. என் பொண்ணு அந்த படத்துல அந்த பொம்பளை பெருசா போட்டிருந்தாலாம் செப்பல், அதை எடுத்து வைப்பா, இப்படிதான் கேக்குறாங்க அடையாளம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சினிமான்ற ஒரு பொய் இல்லைன்னா மனுஷங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு இல்லைன்ற மாதிரிதான் ஆகிவிட்டது. சமூக அவல நிலைகள் பேச்சுலயோ எழுத்துலயோ எப்படியாவது சேரும் பொழுது அந்த சினிமாவை ஒப்பிட்டு பேசுறது,
வீடுகள்ல பார்த்தோம்னா கூட ஒரு அக்கா தம்பி கல்யாணமாகி போயிடுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற மனைவி என்ன செய்வா, பெரிய பாசமலர் அண்ணன் தங்க உறவு வந்துருச்சு அப்படின்னுவாங்க. என்னன்னு கேட்டா ஒப்பிட்டு பேசுறது. அப்ப அவங்களுக்குள்ள அந்த சினிமா ஊறிக்கிட்டே இருக்கு. அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். சினிமாவோட அந்த பாட்டை இந்த இடத்துல வந்து சிச்சுவேஷன் சாங் சொல்றது, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து பெண்களை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள். வரலாற்று திரைப்படங்கள்னு எடுத்துக்கிட்டு வாயில பார்த்தோம்னா, நல்ல உண்மையான படங்களா இருக்கும். சினிமான்ற அந்த பொய் மாயையில என்ன ஆயிடுது, சில படங்கள் தவறாக சித்தரித்து காண்பிக்கப்படுது. அந்த சித்தரித்து காண்பிக்கிறத பார்த்து ஏமாற்றம் அடையறதும், இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க நல்லா ஏமாறுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய அப்பா, அம்மாவோ, குலம், கோத்திரமோ, தாத்தா, பாட்டியோ அவங்களுடைய சந்ததியினுடைய காதல். விஷயங்களோ தெரியாத குழந்தைகள், ம். இன்னைக்கு எந்த ஆக்டருடைய பர்த்டே, எந்த ஆக்ட்ரஸுக்கு இன்னைக்கு பர்த்டே, நடிகைகளுடைய பர்த்டே என்னைக்கு, அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவன் பூர்வீகம் என்னன்னு கேட்டா, கூகுள விட அப்படியே ஸ்பீடா குடுக்குறாங்க பசங்க. அதோட இல்லாம இவங்க அப்பா, அம்மாவுக்கோ, தனக்கோ பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் ஒரு நிலைப்பாடு வைக்கிறது இல்ல. இன்னைக்கு விஜய் பர்த்டேவா நிலைப்பாடுல வைக்கிறது ஒரே சாங்கு தான். தலைவர் தளபதி சாங்கு தான். உள்ள வச்சு அந்த சாங்க போட்டு ஒரே கொட்டேஷன் அந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் வேற குடுக்க வேண்டியது. நெறைய வச்சுட்டு வியூவர்ஸ் எவ்வளவு வராங்கன்னு பார்க்க வேண்டியது. இந்த மாரி தாக்கங்கள்லாம் இந்த 18ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நெறையவே இருக்கின்றது. இல்லத்தரசிகள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா போட்ட படங்களே வந்தாலும், அந்த சன் லைஃப எடுத்து வச்சு, இன்னைக்கு அந்த ஜோக்ல அந்த படம் போயிட்டு இருக்கு. அத பார்க்கணும்ன்ட்டு உட்கார்ந்துட்டு ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அதுல உட்காரும்பொழுது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதனால அவங்க உட்கார்றாங்க. இதெல்லாம் தாக்கம் தான் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை, 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 அருமை. அந்தந்த வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களை கூப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் போல இருக்குது. இந்த குஷி கிளிப் அப்படிங்கறது நான் கேள்விப்படவே இல்லை. அருமையாக சொன்னார்கள் திருமதி ஸ்ரீபிரியா அம்மா அவர்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு வந்த திரைப்படத்தை வச்சுதான் அது ஒரே மாதிரியான புடவையா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய அந்த பேர் வச்சிருந்தா அது நிறைய வாங்கிட்டு போறாங்க குழந்தைகள், பெண்கள் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தான் அப்படிங்கறத அவங்க உணர்ந்துக்கிறதே இல்ல. அந்த ஒப்பனைகள், அவர்கள் என்ன உடை உடுத்துறாங்க, அவர்களை வந்து தன்னுடைய பெரிய தலைவனா நினைச்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய கருத்துல இருந்து இன்னொரு அருமையான கருத்து நமக்கு விளங்குது. ஒண்ணு, இந்த பெண்கள் ஆண்கள் பால் ஈர்க்கப்படுகிறார். இப்ப அவன தலைவனை வச்சு இப்ப விஜய வச்சு அந்த சாங்ஸ் போடுறாங்க, அவனுடைய பிறந்த நாளை வச்சு போடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ஆண்களை பார்க்கும் பொழுது கனவு கண்ணியாக அந்த நடிகைகளை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அவர்களால அது வந்து நிஜம் ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த கற்பனையிலேயே மிதந்துகிட்டு இருக்கக்கூடியது ஒரு இன்பமாக இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய அருமையாக சொன்னாங்க. உடைகளும் இதெல்லாம் கூட இவர்களை மாற்றுகிறது, சமூகத்தை மாற்றுகிறது. அந்த உடை கலாச்சாரம், அந்த பாவனை கலாச்சாரம், அது மாதிரி அந்த காதல் கலாச்சாரம், இதெல்லாம் வந்து அந்த வயதுல இருக்கக்கூடியவர்களை மாற்றுகிறது, அது சமூகத்தை தாக்குகிறது அப்படிங்கிற ஒரு கருத்துல ரொம்ப அருமையாக முன்வைத்து பேசினார்கள் திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள். நன்றி அம்மா. அதை தொடர்ந்து இவர்களெல்லாம் இளவட்டம், இவர்களுக்கெல்லாம் இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும், அது தவறில்லை. ஆனா முதியவர்களையும் இது தாக்குது இந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளவட்டமா இருக்கக்கூடிய நம்முடைய சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதியவர்களுடைய ரசனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச வந்திருக்காங்க. வாங்க திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, வாங்கம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தலைமை ஔவை திருமணி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது சினிமாவுடைய தாக்கம், திரைப்படங்களுடைய தாக்கம் யாரிடம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முதியவர்கள் தான். ஏன்னா முதுமை அப்படின்னாலே எதுல முதிர்ச்சி இருக்கணும்? வயதுல மட்டும் முதிர்ச்சி கிடையாது, அனுபவ முதுமை இருக்கணும், மனம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும், அவர்களுடைய பண்புகள் வந்து முதிர்வடைந்திருக்கணும், அவர்களுடைய செயல், அறிவு இதெல்லாம் வந்து முதிர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் தான் முதியவர்கள். அவங்க வந்து நமக்கு வழிகாட்டியா இருக்கணும், நமக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆனா இன்றைய திரைப்படங்களின் தாக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகீழ ஆயிருது. அதாவது நம்ம வந்து முதுமைய வந்து 2ஆம் குழந்தை பருவம்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் ஆயிருது. இப்ப வந்து குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு திரைப்படங்கள்னால சீரழிகிறாங்களோ, கெட்டு போறாங்களோ, அதே அளவுக்கு தாக்கம் வந்து முதியவர்களிடமும் காணப்படுது.
அதற்கு போதாக்குறைக்கு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி வந்து குழந்தைகள் கையில வந்து அலைபேசி இருக்கு, தொழில்நுட்பம் வந்து குழந்தைகளை கெடுக்குது அப்படின்றமோ, அதே மாதிரிதான் முதியவர்களும். அவங்க காலத்துல வந்து அதெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க பிறந்து வளர்ந்து வரும்பொழுது நல்ல ஒரு சூழ்நிலையில நல்லபடியா வளர்ந்து வந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வந்தவங்க அத அப்படியே தொடர்ந்து வந்து பின்பற்றுறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா பின்பற்ற விடாமல் இந்த திரைப்படங்கள் வந்து அவர்களுடைய பாதையை மாற்றுகிறது. அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருக்க விடாமல், அவர்களுடைய மனதையும் கெடுக்கிறது. அவர்களுடைய மனதை வந்து பக்குவப்பட விடாமல் திசை திருப்புகிறது. அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. எத்தன பேருக்கு தெரிஞ்சது, ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு மாற்றுத்திறனாளி சிறுமி இந்த மாரி அடுக்குமாடி குடியிருப்புல வந்து இருக்கிறாங்க. அந்த சிறுமிய வந்து தொடர்ந்து வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாக்குனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள். அங்க இருக்கக்கூடிய காவலாளி, அங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், அவர்கள் வயதை ஒத்த தோட்டக்காரர், ஒருத்தர் பண்ணதோட மட்டுமல்லாமல், அவர்கள் வயதை ஒத்தவர்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு கூட தோணல பாருங்க. நம்ம பண்றது தப்பு, நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லாம, பேத்தி வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அதுவும் மாற்றுத்திறனாளி பெண்ணை தொடர்ந்து துன்புறுத்தி, அதுவும் அத வந்து காணொளி எடுத்து வச்சு அந்த பெண்ண மிரட்டி, அது எப்படி அந்த குழந்தை வந்து போய் சொல்லும்? அதால பேச முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து துன்புறுத்துறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது? ஒரு தாத்தாவினுடைய இடத்துல இருக்கிறவங்க தானே அவங்க. ஒரு பேத்தியா நினைச்சிருந்தாங்கன்னா, நல்ல எண்ணத்தோட இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரி ஒரு செயல செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப சமூகம் இந்த அளவுக்கு சீரழியறதுக்கு காரணம் வந்து திரைப்படங்கள். திரைப்படத்துல வந்து கேட்டா நாங்க நடக்கிறத காட்டுறோம் அப்படின்றாங்க. இவங்க சமூகத்துல குற்றம் பண்ணவங்கள கேட்டோம்னா என்ன சொல்றாங்க? அதுல காட்டுறத நாங்க பண்றோம். அதுல பார்த்து தான் நாங்க கத்துக்கிட்டோம்ன்றாங்க. ஆனா உண்மை. ஏன்னா, அப்ப உள்ள காலத்துல அந்த மாரிலாம் கிடையாது. எங்கேயோ அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு நடந்திருக்கலாம். இல்ல நடக்காமல் கூட இருக்கலாம். இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க தட்டி கேட்பாங்க. அந்த பயம் இருந்தது. ஆனால் இன்றைய சமூக சூழல் அந்த மாரி இல்ல. வாழ்க்கை முறை அந்த மாதிரி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, திரைப்படங்களை பார்த்து இப்படியெல்லாம் தவறு செய்யலாம். இப்படியெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி கூட்டு சேர்ந்து செய்தால் நாம் தப்பிச்சுக்கலாம். இல்லன்னா காணொளி எடுத்து வச்சு மிரட்டுனா, நம்ம தொடர்ந்து தவறு செய்யலாம். அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து தூண்டுது. அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு முதியவர்களுடைய மனதை கெடுக்கக்கூடியது வந்து கண்டிப்பா திரைப்படங்களா தான் இருக்கு. அது வந்து நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அது வந்து குறைந்தபட்சமாகவே இருந்தாலும், எப்படி பால்ல வந்து ஒரு சொட்டு நஞ்சு கலந்தாலும் அது வீணாகுமோ, அதுபோல இந்த சமூகத்தில் முதியவர்கள் நல்லவர்களாக, அனுபவம் மிக்கவர்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில், இது போன்ற சிலரால் திரைப்படம் தாக்கத்தால் கெட்டு சீரழிகிறது சமூகம். அதனுடைய தாக்கம் முதியவர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் வந்து தணிக்கை குழுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து யூ சர்டிபிகேஷன் குடுப்பாங்க. ஏ சர்டிபிகேஷன்றது தனி படமா இருக்கும். அதெல்லாம் வந்து போய் பார்க்க மாட்டாங்க. ஆமா. அதுக்கு தனியான திரையரங்குகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய படங்கள் எதுவுமே வந்து வெறும் யூ சர்டிபிகேஷன்ல வர்றதில்ல. யூ/ஏ 13+, 16+, 18+ அப்படி போட்டு தான் வருது. ஆனா 13+ன்ற 13 வயசுக்கு மேல இருக்க பசங்க தான் பார்க்குறாங்களா? சின்ன பசங்க மொதற்கொண்டு போய் திரையரங்குல பார்க்கதான் செய்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூ/ஏன்னு போட்டு அதுலயும் அவன் தெளிவா போட்டிருக்கான். என்னென்ன அப்படின்னா வந்து பாலியல் ரீதியான இது அதுல இருக்கு. கெட்ட வார்த்தைகள் அதுல இருக்கு. வன்முறைகள் இருக்கு. அப்படின்னு இது எல்லாமே வந்து அப்ப குழந்தைகளுக்கு தேவையில்லைன்னு அவன் போடுறான். ஆனா அதையும் மீறி போய் பார்க்குறாங்க. ஆனா இதெல்லாமும் வந்து முதியவர்களுக்கும் தேவையில்லதான். தேவையில்லைன்னா அவங்க பக்குவப்பட்டவர்களாக இருந்தால் அதை பார்த்துவிட்டு ஒரு பொழுதுபோக்காக விட்டுவிட்டு செல்லணும். ஆனால் இந்த அளவுக்கு அவர்கள் மனதிற்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து திரையில நடந்ததை விட மோசமா இவங்க வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும்னு பாருங்க. இதற்கு முக்கியமான காரணம் வந்து மனக்கட்டுப்பாடு கிடையாது. இப்போ உள்ள முதியவர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரிதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு வந்து தொலைக்காட்சி, வலைபேசி, அலைபேசி, திரைப்படங்கள் இதெல்லாம் தான் இருக்கு. தொலைக்காட்சியில போடக்கூடிய திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மோசமா இருக்கு. அத விட சொல்லணும்னா இன்றைக்கு வரக்கூடிய நாடகங்கள். முதலிரவு காட்சி இல்லாம இப்ப எந்த நாடகமே வர்றதில்ல. திரைப்படங்கள்ல கூட காட்டப்படுறதில்ல. ஆனா வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர பார்த்தோம்னா, அதுல எல்லாமே வந்து அவ்ளோ இதா காட்டுறாங்க. காதல் காட்சிகள், ரொமான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காதல் காட்சிகள் அதிகப்படியா இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது, தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குறிப்பாக ஆண்கள், குடும்பம் இல்லாமல் தனியாக இருக்கப்படக்கூடிய ஆண்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து, அதனால வந்து மனம் பாதிப்படைந்து, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறு செய்கிறார்கள். அவர்கள் வந்து மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைய சூழல் அப்படி இருக்கு. தொழில்நுட்பம் அப்படி இருக்கு. அதிலேயே அவங்க சொல்லியும் குடுக்குறாங்க. எப்படி தவறு செய்யலாம்? எப்படி வந்து தப்பிக்கலாம்? அப்படின்றத. அப்ப இந்த மாதிரி அதிகமாக
பாதிப்புக்கு உள்ளாகிறது இல்ல தாக்கத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் முதியவர்கள் தான் சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப சீற்றமாக வேற பேசியிருக்காங்க சிவகாமி சண்முக சுந்தரம். மற்றவர்கள் கூட அந்த அளவு வயது வந்தவர்களை தாக்குகிறது அப்படின்னும் பொழுது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மாதிரியான உணர்வுகள். ஆனா சிவகாமி அவர்களுக்கு ஒரு சீற்றமே ஏற்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களிடம் சில தகாத செயல்கள் வரும்பொழுது கேட்டதற்கு இந்த படங்களை பார்த்து நான் இப்படி செய்தேன் அப்படின்னும் பொழுது நிச்சயமா போகணும். இப்ப வீதியில போறவன் ஏதாவது ஒண்ணு இல்லாதவன் எடுத்துட்டு போயிட்டான்னா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒழுக்கம் நிறைந்தவர்கள் இருப்பவர்களே அந்த திருட்டு செயலை செய்யும் பொழுது மனசு கொதிக்குது இல்லையா? அந்த மாதிரி முதியவர்களை கூட இந்த திரைப்படங்கள் பாதிக்கின்றன. அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நிகழ்வை தருகிறது இந்த திரைப்படங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அருமையானது. அந்த மாதிரி ஏ சான்றிதழ், யூ சான்றிதழ், இதெல்லாம் முதல்ல ஏ சான்றிதழ்னா குழந்தைகளை கூட்டிகிட்டே போக மாட்டோம். திரையரங்குகள்ல மட்டும்தான் அது இருக்கும். அங்க போய் பார்த்தா கூட அது நமக்கு கேவலம்னு சொல்லிட்டு போகவே மாட்டோம் அந்த மாதிரியான படங்களுக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் உள்ளறையே வந்துருச்சு, வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. ஹாட்ஸ்பாட் என்னென்னமோ எல்லாம் போட்டு எல்லாம் தொலைக்காட்சிக்குள்ளேயே செல்போனுக்குள்ளேயே பார்க்கக்கூடியது. அதான் முதல்ல சொல்லுவாங்க, வீடு சாவி துவாரம் வழியாக உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்ப வீடு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கு செய்யக்கூடிய ஒரு செயல்கள் மாதிரியான திரைப்படங்கள் தான் நமக்கு காமிக்குது அப்படிங்கிறது ரொம்ப. இன்னும் கூட சொல்லப்போனா இந்த சில படங்கள் பாருங்க, 100வது நாள்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த 100வது நாள் திரைப்படம் பார்த்துட்டு அது மாதிரி நிறைய பேரை சாகடிச்சான் ஒரு வில்லன். அவனை பிடிச்சு இது பண்ணும் பொழுது அவன் சொன்னான், 100வது நாள் படம் பார்த்துட்டு வந்துதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப சமூகத்துல அந்த வன்முறையை தூண்டுவதற்கும் வன்முறையை வெளிக்காட்டுவதற்கும் சில வழிகாட்டுதல்கள் கூட இந்த திரைப்படங்கள் கொடுக்குது அப்படின்னு இதுவரையிலும் இவர்கள் பேசியவர்கள் அத்துணை பேரும் பேசியிருக்கிறாங்க. ஆனா நான் இதே கண்ணோட்டத்தையும் தாண்டி வேறொரு கண்ணோட்டத்துக்கு கூட வரேன். சமுதாயத்துல சில விழிப்புணர்வு கருத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு கூட திரைப்படங்கள் எல்லாம் நிறைய முன் வச்சிருக்கு. அதை நாம இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்ப இந்த சமூகத்துக்கு என்ன வேணும், ஜாதி ஒழிப்பு வேணும் அப்படிங்கிறதையும், இந்த சமூகத்துல பெண் குழந்தைகள் எப்படி விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துகளையும் நிறைய திரைப்படங்கள் வச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக இப்ப திரௌபதினு ஒரு படம் எடுத்து பார்த்தோம்னா, அது போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லும். காதல்னு ஒரு திரைப்படம் பார்த்தோம்னா, ஐயோ பின்னால நீங்க தனியா அப்படின்னா இப்படிதான் நீங்க அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லும். அது மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் இப்பதான் பாகுபலி, பொன்னியின் செல்வன் எல்லாம் வரலாறை படிக்கக்கூடிய ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பழைய திரைப்படங்கள்ல கூட நமக்கு பார்த்திபன் கனவெல்லாம் அந்த வரலாற்று கதைகளை சொல்லக்கூடிய கதைகள். அது மாதிரி பரியேறும் பெருமாள்னு ஒரு படம், ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதெல்லாம் கூட நல்ல ஒரு விழிப்புணர்வு கருத்தை கொடுத்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த காலத்திலயும் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சாரதான்னு ஒரு படம், முத்தான முத்தளவு, அது அன்பு சகோதரர்கள், அப்படி எல்லாம் பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க சொன்ன மாதிரி பாசமலர் அப்படின்னு ஒரு கருத்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த பாசமலர் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான திரைப்படங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைய திரைப்படங்கள் இவர்களுக்கு சில தாக்குதல்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற அற்புதமான கருத்துக்களை பேசியிருக்காங்க. மறுபடியும் மற்றொரு சுற்றுல இவங்க என்னென்ன கருத்துகள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாம தொகுக்கலாம். முதலாவதாக திருமதி புவனா அவர்கள் பாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை மீண்டும் ஓரிரு நிமிடங்களில் நீங்கள் முன்வைக்கலாம். குழந்தைகளை தான் இது அதிக அளவில் பாதிக்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்க வருகிறார் திருமதி புதுவை. வணக்கம். வணக்கம் அம்மா. இந்த திரைப்படத்தினால நம்ம இந்த குழந்தைகள் பாதிப்புகள் அதிகமா இருக்குதுன்றதை நம்ம பேசணும். ஆனா பாத்தீங்கன்னா இது தவிர்க்கிறதுக்கான சூழ்நிலைகள் பார்த்தா, அதாவது அந்த படங்கள் எடுக்கிறது நீங்க சொன்ன மாதிரி தரமான படங்கள் வெளியே வரணும். நிறைய அதிகபட்சம் தரமான படங்களை வெளியிடணும். நிறைய பிள்ளைங்க நாட்டுல எந்தெந்த பிள்ளைங்க பாதிக்கிறாங்கன்றது நிறைய நடப்புகளை தான் நம்ம திரைப்படமா எடுக்கிறாங்க. இப்ப திருவண்ணாமலையில ஒரு வீட்டுல கணவரு, அப்பா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு, அம்மா புற்றுநோயில இறந்துட்டாங்க. அந்த 3 குழந்தைகள் தனிமையா இருக்குது, ஒரே வீட்டுல தனியா இருக்குது. அதுக்கு இந்த தாசில்தார் எல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னு சொன்னா கூட அது குழந்தை இப்ப பேட்டி எடுக்கிறப்ப தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குது. ஆனா எல்லாம் நாங்களே தான் எல்லாமே செஞ்சுக்கணும்னு அந்த பிள்ளைங்க
அந்த மாதிரி விஷயங்களை வந்து திரைப்படங்கள்ல எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் நிறைய காப்பகங்களை வச்சு ஒரு சில படங்கள் வருது. அது பாதிப்புக்கான அந்த காப்பகங்கள்ல குழந்தைகள் எப்படி இருக்குதுன்றது இந்த மாதிரி திரைப்படங்கள் வெளியே வர்றது. அது திரைப்படங்கள்ல வந்து இப்ப நம்ம சொன்னாலும் ஒரு சில படங்கள் பேர் நல்ல பேர் வைப்பாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு படம் சூரசம்ஹாரம்னு ஒரு படம் வந்தது. எங்க அம்மா என்ன நினைச்சுனாங்க, முருகர் வந்து சூரசம்ஹாரம் பண்ற படம்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா நிறைய கமலஹாசன் படம். அந்த படம் முழுக்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க எங்க அம்மா. இல்ல இதே மாதிரியான நிகழ்வு இதே மாதிரியான நிகழ்வு எங்க ஊர்ல ராமன் தேடிய சீதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ரொம்ப தெய்வீகமானவர். அவர் திரைப்படம் எல்லாம் போக மாட்டார். ராமன் தேடிய சீதைன்னா அவர் கம்பராமாயணம்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தா அதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா காதல் படம் வந்து அப்படி திட்டினாரு. நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இது ஒரு படம்னு போட்டிருக்கான். நான் ராமன் தேடிய சீதைன்னா சரி நகரத்துக்கு போனேன், இதெல்லாம் வாங்கிட்டு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு போனா எப்படி இருக்கு அப்படின்னு திட்டினாரு. அந்த மாதிரி தலைப்புகள் வேற மாதிரி இருக்கு. அருமை அருமை அருமை. தொடருங்க. அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஏன்டா வந்தோம், நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, ஏன்டா இப்படி வந்தோம்னு மாட்டிக்கணும், என்ன இவங்க அப்படி பண்றாங்களேன்னு. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி தரமான படங்களை எடுத்தா நல்ல ஒரு சமுதாயம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் எடுக்கிறாங்கதான் அதிகபட்சமா வரணும். இந்த வக்கரமான ஒரு சில படங்கள் எடுக்கக்குள்ள அவங்க வந்து மேலோட்டமா தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு பதியக்குள்ள ஒரு படம் அந்த படம் ஒரு புது படம் ஒண்ணு வந்தது. அந்த படத்துல வந்து இந்த கார்த்திக் நடிச்சிருப்பாரு. நிறைய பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு சாக வச்சிருவாங்க. அந்த படம் நல்லா ஓடிச்சு. அந்த படத்தை நான் பார்த்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு ராத்திரியும் பகலும் அதே ஓடுது. ஆனா அந்த படம் மறுபடியும் பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த அந்த அவரை வச்சு பயங்கர அந்த பிரச்சனை போயிருக்கு. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்க நிறைய பேர் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. அவரு வந்துச்சு மறுபடியும் ஒரு பேட்டியில நான் பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பிரியா ரமணியா அந்த பொண்ணு சொல்லுது, இந்த ஒரு சீன் கூட என்ன தவறா எடுக்கல, அவரு என்ன டச்சே பண்ணல அப்படின்னு. ஆனா அவங்க அது மாதிரி எடுக்கிறாங்க. ஆனா நமக்கு கொடுக்குற தாக்கங்கள் வந்து அது உயிர் போற ஒரு கட்டத்துக்கு, நம்ம மனநிலையை பாதிக்கிற ஒரு கட்டத்துக்கு அந்த படங்கள்லாம் வருது. இந்த மாதிரி படங்கள்லாம் தவிர்த்து நல்ல மக்களுக்கு நல்ல சீரான ஒரு கதை தொகுப்புல கொடுக்குற மாதிரி அதிகபட்சம் வந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னோட சிறப்பு சிறப்பு. நீங்களே ஒரு கருத்தையும் சொல்லிட்டீங்க. 3 பேர் கற்பழிச்சாங்க, ஆனா அந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு நீங்க பாருங்க. அப்பதான் எனக்கு மனசு, ஏன்னா சமூகம் அப்படி இருக்கிற படங்களை தான் போய் பாக்குறாங்க நிறைய பேரு. சிறப்பு அம்மா. உங்களுடைய கருத்துகள் இன்னும் நல்ல குழந்தைகளுக்கு அறிவுரைகள் சொல்ற மாதிரி சமுதாயத்தை சீரழிக்காத படங்கள் வரணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்க. சிறப்பு சகோதரி. அடுத்ததாக இவங்க அமுதா சிங்காரவேலு அவர்கள், இப்போது ஆண்களை எந்த அளவு பாதிக்கும், இப்ப அவர்களை பாதிக்காத அளவுக்கோ இந்த சமூகம் சீர்படுவதற்கோ என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தாம இருக்கணுங்கிறதுக்காகவோ இன்றைய திரைப்படங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை வாங்கம்மா. வணக்கம்மா. மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி. அப்போல்லாம் முன்னாடி அப்படிங்கிறப்போ நிறைய இவ்வளவு தாக்கம் இருக்குதான்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய ஊடகங்கள் நிறைய பெருகிட்ட காலத்துல கூட இப்போ நிறைய தாக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். முன்னாடி அப்படின்னா வந்து பள்ளிக்கூடங்கள்லயே வந்து நீதி வகுப்புகள், நீதி போதனை வகுப்புகள் அதிகமா இருக்கும். அதுக்கான தனி வகுப்பே வந்து வச்சிருப்பாங்க. அது நீதி கதைகள் நிறைய சொல்லுவாங்க. அறம் சார்ந்த நிறைய விடயங்களை வந்து குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துவோம். ஒரு விடயம் வந்து ஒரு தவறான விடயம்னு அறியப்பட்ட ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்றதுக்கே நிறைய தயக்கங்கள் இருக்கும். ஒளிஞ்சு பண்ற விஷயங்களா இருக்கும். ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒளிஞ்சு பண்ற விடயமா இருக்கும். அப்போ உள்ள சமுதாயம் ஓரளவுக்கு ஆரோக்கியமா தான் இருந்தது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல இருந்து எல்லாமே. இப்ப இதெல்லாம் கட்டுக்குலைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் எல்லாமே அந்த நீதி வகுப்புகள்லாம் தொலைஞ்சு போச்சு. இப்போ தனியார் மயமாக்கல் இந்த மாதிரி எல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமான இந்த மதிப்பெண் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களாக நம்ம பாக்குறோம். அதுல எங்க நீதி போதிக்கிறது? ஒரு பள்ளி இன்னொரு பள்ளியை மிஞ்சக்கூடிய மதிப்பெண் எப்படி எடுப்பது என்று பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது கண்கூடு. அனைவரும் இதுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நான் உட்பட. மதிப்பெண் மட்டுமே உயிர் வாழ அல்லது வாழ்க்கை நடத்த போதுமானது என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது இன்றைய பள்ளிக்கூடங்களில். அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆசிரியர்கள் சில பள்ளிகள் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் பலதரப்பட்ட நிலையில் அடிப்படையிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து மதிப்பெண் எழுதக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த புரிதல் வந்து விடுபட்டு போகுது. எதை நம்ம கொண்டாடணும்,
எதை நம்ம விட்டு நகர்ந்து போகணுங்கிற புரிதல்ல இருந்து அவங்க கொஞ்சம் விலகி போறதா பாக்குறோம் இன்னைக்கு. இதுல குடும்பங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம். ஆனா இருபாலரும் வேலைக்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல அதுவும் கொஞ்சம் இருக்கு. அதே போல பெரியவர்கள் வீட்டுல இருந்தா கூட குழந்தைகளுக்கு நல்லது கெட்ட சொல்லி தருவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. நகரமயமாக்கல்ல நிறைய வேலைக்கு நகரங்களுக்கு வந்துட்ட பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல கிராமங்களை விட்டோ இல்ல பெற்றோர்களை விட்டோ வெளியே தனி குடித்தனம் இருக்கிற நிறைய சூழல் இருக்குது. அப்ப அவங்களாலையும் பெரியவங்களாலையும் இருந்து குழந்தைகளை வளர்க்க முடியும். இதெல்லாம் என்ன இந்த ஒரு தனி மனித வழிபாடு மாதிரி ஒரு ஹீரோக்களை கொண்டாடுற இந்த சமூகம் இப்போ இருக்கிற நிலைமையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அந்த நடிகருக்கே தெரியும் ஒரு நமக்கு இவ்வளவு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு தெரியும். ஒரு தரமான படத்தை கொடுக்கலாம், தப்பு இல்ல. அவங்க ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை தவிர்க்கலாம். இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள் பேசலாம். அதே போல வன்முறை தூண்டுற இடத்துல இவங்க தட்டி கேட்கிற மாதிரி உள்ள இடங்கள்ல போய் இவங்க நான் இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாரும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில சமூக கருத்துக்களை வைக்கணும். அதே போல அந்த படத்தை இயக்குகின்ற இயக்குநர்கள் கூட ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்கள் தான். சமூகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம சொல்றோம் இதெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. எல்லாரும் புரிதலுக்கு உட்பட்டவங்க தான். அப்போ அந்த அந்த நிலையை இயக்குநர்களும் எடுத்துக்கொள்ளலாம். இது போல பொறுப்பு ஒரு ஒரு ஆண்கள் இருக்கட்டும், இந்த சமுதாயமே பாதிக்கப்படக்கூடிய விடயமா இருக்கட்டும், இதற்கான பொறுப்பை அனைவருமே சேர்ந்துதான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, தனித்தனியா இல்ல. ஆண்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களால அதிகமான பொறுப்புகள் குடும்பத்துல இருக்கிறதுனால அவங்கள மீறி நம்ம குடும்பத்துல யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்னும் அந்த நிலை நம்ம மாறி வரல. தமிழ் சமூகம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அம்மாவா இருந்தாலும் ஒரு பையன் சொல்றது பையன் அப்படின்னு தலைக்கு உயர்ந்த பசங்க நம்ம பேசக்கூடாதுங்கிற இன்னும் அந்த கட்டுப்பாடு கூட நம்ம இருக்கிறோம். அதனால ஆண்கள் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த குடும்பம் அதன் பின்னான அத்தனையும் பாதிக்கப்படுது படங்களால அப்படின்னு நான் பாக்குறேன். அதே போல இந்த இந்த புரிதலுக்குள்ள ஆண்களும் கண்டிப்பா வரணும். கெட்டதுன்னா தவிர்த்து கொள்ள அந்த மனப்பக்குவத்துக்குள்ள அவங்களும் வரணும். இதுல எல்லாரும் சேர்ந்து இந்த புரிதலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி, இதனால ஆண்கள் பாதிக்கப்பட்டது திருந்தும் அப்படின்னு சொல்லி என்னுடைய விவாதத்தை நிறைவு செய்கிறேன்மா. நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமையம்மா. இந்த இரண்டாவது சுற்றுல நிறைய தீர்வுகள் என்ன செய்யலாம், இதை நீக்குவதற்காக நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் நிறைய தகவல் அருமையாக திருமதி அமுதா சிச்சாரவேலு அவர்கள் சொன்னாங்க. ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிறவனுடைய தலைமையில தான் அந்த குடும்பங்களே இயங்குது. அவனுடைய அறம் சார்ந்தோ அவனுடைய நடத்தையை சார்ந்தோ தான் அந்த குடும்பம் செயல்படுது அப்படின்னும் பொழுது, அந்த குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவனோ தலைவியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் திரைப்படங்களால கெட்டு போகும் பொழுது, இப்ப ஒரு காலத்துல புகைப்பிடித்தல் என்பதும் குடித்தல் என்பதும் இப்ப திரைப்படங்கள்ல காண்பிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு இலைமறை காய்மறைவாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய செயல்களை இலைமறை காய்மறைவாக அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அப்ப அதனுடைய தாக்குதல் அவர்களுக்கு ஏற்படுது. அப்ப அந்த குடும்ப தலைவன் என்பவன் அங்க சீரழிந்தால் அந்த குடும்பங்கள் சீரழிக்கின்றன அப்படிங்கிறது நிச்சயம்தாம்மா. நிறைய முற்போக்கு சிந்தனைகளுடைய கருத்துக்களை கூட படங்கள் முன் வச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விதவை திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை கூட நிறைய வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பழைய படங்கள் எடுத்து பார்த்தாலும் மற்றதையெல்லாம் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கணவனை இழந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்துக்களை முன் வச்சு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவு சமூகத்துல அவர்கள் மற்றவர்கள் அது ஏத்துக்கிறாங்க இல்ல அது கேலி பண்ணாம இருக்கிறாங்க, யாரும் அந்த நடைமுறைக்கு வர்றது இல்ல. ஒரு 3 மணி நேரத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு நடிகன் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு 3 மணி நேரத்துல இப்படி ஒண்ணுமே இல்லாதவனா இருப்பான், கிடுகிடுன்னு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிருவான், இங்கிலீஷ் எல்லாம் படிப்பான், பெரிய இதுவா போயிருவான். அது திரைப்படம் தானே அப்படிங்கிறது புரியறது இல்ல. அந்த மாதிரி அந்த வேற ஏதோ ஒரு மோகத்துல மட்டும்தான் ஈடுபட்டு சிலர் பேர் செய்யறாங்க. அதனால குடும்பங்கள் சீரழிக்கின்றது அப்படின்னு அது வேண்டியதில்லை, நல்லதா எடுக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அருமை அம்மா, அருமை. அதை தொடர்ந்து இப்ப பெண்கள் எந்த அளவு இதுல பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத, அவர்களுக்கு என்ன மாதிரியான தேர்வுகள் செய்யலாம், அதற்கு என்ன விளைவுகள் இருக்கு அப்படின்னு ஸ்ரீபிரியா அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தாக்கத்தை போலவே தீர்வையும் நாமே தான் இன்னைக்கு நிலைமை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தாக்கத்துக்கு கண்டிப்பாக அதற்கு நேர்மறை எதிர்மறை இருந்தால் நேர்மறை கண்டிப்பாக உண்டு.
ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு டாஸ்மாக் இருக்கோ, ஏதோ ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்களோ எல்லாமே இருந்ததுன்னா அந்த இடத்துல பெண்கள் போய் போராட்டம் செய்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை மூட முடியுமோ அந்த புரட்சிகள் எல்லாம் அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த நேரம் பார்த்தோம்னா கூஸ் பம்ப்ஸ் அது போல நமக்கெல்லாம் ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்பவே நம்மளே போய் தாக்கிட மாட்டோமான்ற லெவலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா வாழ்வியல் முறையில பார்க்கும் பொழுது கண்டிப்பாக செய்யறது கிடையாது. இவங்களே மறைமுகமா இருந்து உதவுற மாதிரி ஆயிடுது. காரணம் கேட்டா அவன் அடிக்கிறான், அந்த அடியை வாங்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறதுனால தானே அந்த தாக்கங்கள் ஏற்படுது. அந்த பொய் மாயை அப்படின்றத தெரியாம இவங்க இந்த மாதிரி தவற இறங்கும் பொழுது தன்னுடைய நகைகளை கொடுத்து கூட அடகு வச்சு அவன் குடிக்கிறதுக்கு கொடுத்துன்னு தான் இருக்காங்க இன்னைக்கும். அதெல்லாம் வந்து மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு அங்க நடந்த போராட்டத்தை பார்த்து எழுச்சி அடைஞ்ச நீங்க அதை பத்தி பேசுறீங்க உட்காந்து ஒரு 4 பேர் சேர்ந்து. ஏன் அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது? அதே டாஸ்மாக் பாரை போய் மூடுறதுக்கு நீங்க அந்த இடத்துல போய் நிக்கணும். நிக்கிறது கிடையாது. இதெல்லாம் அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் பார்த்தோம்னா அங்க எப்படி அவங்க செய்யறாங்களோ அப்படியே தத்ரூபமா கிராமங்கள்ல நடக்கும். வீடுகள்லயே தோட்டத்திலேயே பெரிய பள்ளம் நோண்டி எத்தனையோ ஊரல்கள் எத்தனையோ பேரல்கள் அது உள்ள இறங்கி இருக்கும். பகிரங்கமாக வியாபாரம் நடக்குது. அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட இருக்கிற ஆள் பலம் சினிமால நடிக்கக்கூடிய நடிகன்கிட்ட கூட இருக்காது. அது மாயை. இங்கதான் ரியலே நம்ம பார்க்க முடியும். இவங்கதான் ரியல் ஹீரோஸே. கையில வந்து அவங்க எடுக்கிறது எல்லாமே பெரிய பெரிய விதவிதமான கத்தி ஆயுதங்கள் எல்லாம் இவங்க கையில இருக்கும். இவங்களுக்கு காவல்துறையும் உடன் போறது. சினிமால காமிக்கிறது கிட்டத்தட்ட அந்த மாயைன்னு நம்ம சொல்றோம். அந்த மாயை இங்க ரியலா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இதெல்லாம் மாத்தணும்னா நம்மதான் சமூகத்துல இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தர் கூட சேர்ந்தாங்கன்னாலே கண்டிப்பா அதை மாத்தலாம். அடுத்தது தீர்வுன்னு பார்க்கும்பொழுது பாடல்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டு மெட்டுல நம்ம எல்லாம் கூட நிறைய மனப்பாடம் பண்ணியிருப்போம். படிக்கும் காலகட்டத்துல சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து மனப்பாடம் ஆகலைன்னா இந்த சினிமா பாட்டை எடுத்து மனப்பாடம் பண்றது அது இன்னைக்கும் இருக்கு. அந்த பாடல்கள் ராகத்துல நம்மளுடைய ஆசிரியர்களே நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த ராகத்துல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சினிமா பாடல்கள்ன்றத கடவுள் பாடல்கள்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ பசங்க வந்து சில குழந்தைகள் வந்து அந்த மனப்பாடமா பாடுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. படங்கள் பெயர்லாம் சொன்னீங்க. ராமன் தேடிய சீதை இதெல்லாம் திருவிளையாடல்னு தனுஷோட அப்படிதான். திருவிளையாடல்னா சிவந்து மட்டும்தான் திருவிளையாடல் கிடையாது. இவன் ஊரை சுத்தின்னு இருப்பான் ஊதாரியா. அவன் தம்பி இவன் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல அப்படி பாரு என் கால் வந்து கெத்தா நடந்துக்கிட்டான் பாத்தியா ஹீரோ. அந்த பெண்ணுக்குள்ள ஒரு அந்த பெண்ணுக்குள்ள வந்து ஒரு அது ஒரு ஹீரோ வந்து இறங்கிடுறாரு. இறங்கிடும் பொழுது பாத்தியா எப்படி நடிச்சான் பாத்தியா அந்த மாதிரிதான் ஒரு ஆள் எனக்கு தேவை. தன்னுடைய வருங்கால பார்ட்னர் இப்படிதான் இருக்கணும்னு அவ கெஸ் பண்ணக்கூடிய ஒரு அது தப்பு. இது வந்து சினிமாக்காக பார்க்கக்கூடிய 3 மணி நேர விஷயம்தான்றத நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அடுத்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிற பப்ன்ற பேரு இருக்கு. அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்துதான் சாப்பிடுறாங்க நகரத்துல. இங்க பார்த்தோம்னா தோப்பு துறவு இதுதான் வந்து அவங்களுக்கு பப்பு. இந்த மாதிரி ஏரியாவுக்கு போக வேண்டியதுல ஏரிகளுக்கு செல்ல வேண்டியது அழகா தெரியுமா இருக்கிறாங்க. சிகரெட்ல இருந்து எல்லாமே அவங்க கையில இருக்கு. ஆமா எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து மாத்தணும்னா இந்த சினிமாவினுடைய தாக்கங்கள் குறையணும். குறைஞ்சாதான் இந்த குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம விஷயங்களை புரிய வைக்க 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 கண்டிப்பா அந்த நிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்புமா, மிகுந்த சிறப்பு. அது கிராமமோ நகரமோ ஆனா அது எல்லாரையுமே இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுது. அங்க பப்புன்னா இங்க தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுவது ரொம்ப இதுவா இருக்கு. நிறைய திரைப்படங்கள் அந்த பெண்களுக்கு அந்த வயதுல விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக இந்த 36 வயது நிலை அது மாதிரி புரட்சி பெண் அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். இப்ப அந்த மாதிரியான கருத்துக்களை நாம எடுத்துக்கணும். தவறான கருத்துக்களை நாம விட்டுட்டு நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு நாம நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நாம பாடுபட்டாலே போறோம், சமுதாயம் சிறந்து வந்துரும் அப்படிங்கிற அருமையான கருத்துக்களை எல்லாம் முடிச்சாங்க. சில நேரங்கள்ல காவல்துறை ஆகட்டும், சமூகம் ஆகட்டும், தலைவர்களா யாராலும் சிலது வந்து சரிப்படுத்த முடியல. அதெல்லாம் நிதானமா தான் ஆகும். அதை தாண்டி சிலது இருக்கும் பொழுது அவர்களால் அதை செய்ய முடியல. அதனால சில எல்லாரையுமே நாம தப்பு சொல்ல முடியாது. நாம வந்து ஒழுக்கமா நம்முடைய சிந்தனைகளை வந்து நாம நேரம் சரி பண்ணிக்கிட்டாலே சமூகம் சரியாயிரும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க இவங்க. அருமையம்மா, மிகுந்த சிறப்பு. இதை தொடர்ந்து மாணவர்களை தான் இது இழுக்கடைய செய்கிறது. மாணவர்கள் தான் இதனால் அதிகமாக தாக்குதலுக்குள்ளாகிறார்கள். திருமதி கிரிஜா ராஜசேகர் பேச வராங்க. வாங்கம்மா.
மீண்டும் வணக்கம் அம்மா. ம். ஆமா, கண்டிப்பா மாணவர்கள் தான்மா. இந்த போதை மருந்து இதெல்லாம் கொஞ்சம் காமிக்காம இருக்கலாம். இப்ப ஏன்னா இப்ப அது ரொம்ப ரொம்ப அதிகமான ஆமா. ஒரு போதை மருந்து அருந்துறது, ஒரு காதல் தோல்வினா உடனே வந்து போதை மருந்துக்கு போயிடுறது. மத்தவங்க வந்துட்டு இல்ல நீ தண்ணி அடிடா உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் அதான். கொஞ்சம் குறைக்கலாம். மதுப்பழக்கம் இது வந்து அதாவது புகைப்பிடித்தல்ன்றது வந்து ஒரு பள்ளியிலேயே வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட இதுவும் தலையிடுதலும் நிறைய இருக்கு. இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்ப நடந்தது ஸ்கூல், அதாவது அந்த பள்ளியோட பேர் சொல்ல விரும்பல. 10வது வகுப்பு படிக்கும் போது அவங்க வந்து எல்லாரும் வந்து ஒரு எஜுகேஷனல் டூர், அதாவது இதுக்காக கல்விக்காக அவங்க வந்து ஒரு இதுக்கு போயிருக்காங்க, சுற்றுலா போயிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பசங்க இந்த மது வந்து இதோட கலந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த குளிர்பானத்தோட கலந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போனதை கண்டுபிடிச்சு அவங்க வந்து நிர்வாகம் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட்ல உங்களுக்கு வந்து பேட்ன்னு போடுவோம் அப்படின்னு. அத பெற்றோர்கள் வந்து என்ன இப்படி பண்றீங்க, எங்க சமூகத்துல இதெல்லாம் சகஜம், ஏன் நீங்க வந்து பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்க கூடாது. இது வந்து திரைப்படத்தோட தாக்கம் தான். ஏன்னா திரைப்படங்கள்ல காமிக்கிறது அந்த இதுல வந்து குளிர்பானத்துல வந்து இதை கலந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து வெளியில யாருக்கா தெரியுமா? கண்டிப்பா அந்த திரைப்படங்கள்ல பார்க்கும்போது அதுல வர இதுதான் பாதிப்பு தான் அது. அப்புறம் பெற்றோர்கள் வந்து என்னன்னா குழந்தைங்க கிட்ட அந்த ஏஜ்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். இருந்து இல்லப்பா இது வந்து திரைப்படம் தான், இது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம், இது வந்து நிஜம் கிடையாது, இது நிழல் தான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேய் படம் எடுக்கிறாங்கல்ல இதெல்லாம் கொஞ்சம் நிறைய தவிர்க்கலாம். ஏன்னா என்னமோ செத்தா உடனே அவங்க வந்து ஆவியா மாறிடுவாங்க, மாறி அவங்க வந்து பழி வாங்குவாங்க அப்படின்னா இத வந்து நிறைய பேர் பழி வாங்குறதுக்கு அந்த ஏஜ்ல, ஏன்னா கொஞ்சம் பெருசாயிட்டா கூட அவங்களுக்கு புரியுது இல்ல இல்ல இதெல்லாம் நடக்காது அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா இந்த வயதுல அவங்க வந்து நம்ம செத்து போனா நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அந்த பேய் படங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது இது சாமி நம்பிக்கை படங்கள் வருது நிறைய. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஆடுற மாதிரி, கடவுளை நம்பினா நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற அந்த வயசு அதெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்து அவங்க படம் எடுக்கலாம். சொல்ற மாதிரி இந்த தணிக்கை இது வந்து அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பேசாத அளவுக்கு கொஞ்சம். ஏன்னா இப்போ படம்னு எடுத்தோம்னா கெட்ட வார்த்தைன்ற அந்த இது இல்லாத படமே கிடையாது. எல்லா படத்துலயுமே அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் வந்து அந்த தணிக்கை இதுல இருந்து கொஞ்சம் குறைக்கலாம். இவங்களும் அதுக்கு பாடுபடலாம். நம்ம பெற்றோர்களும் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் இல்ல வேண்டாம் இதெல்லாம் வந்து அப்படின்னு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா புரிய வைக்கலாம். எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா புரிய வைக்கிறோமோ புரிய வைக்கலாம். அந்த மாதிரி உடைகள் எல்லாம் வந்து இருந்தா அது தேவையில்லாததெல்லாம் இது பண்ணலாம். பப்பு, அந்த மாதிரி பப்பும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து 18 வயசுக்குள்ளவங்க வந்து போக முடியாதுன்னு வருது. ஆனா பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு எல்லாம் மாத்துறாங்க. சிறப்பம்மா. அவர்களுடைய சிறப்பு. திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் அற்புதமா சொல்லியிருக்காங்க. இந்த மாணவர்களை எல்லாம் அந்த கல்லூரி பருவத்தை தொடரக்கூடியவர்கள், இந்த மாதிரி மேல்நிலை படிக்கக்கூடிய அந்த வயதுல தொடங்கக்கூடிய இந்த செயல்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா அவர்களோட நண்பர்களாக இருந்து பழகினாலே அவர்களுக்கு இந்த மாதிரியான தவறுகள் செய்ய தோணாது அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு 2 கருத்துக்கள்ல ஆன்மீக படங்களாகட்டும், பேய் படங்களாகட்டும், அதுலயும் கூட அதிகமான அளவு இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய மாதிரி சிலதெல்லாம் நாம சிந்தனைகளை புகுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க அவங்க. அது மாதிரி போதை மருந்து பழக்க வழக்கங்கள், அந்த காதல், அப்புறம் காதல் தோல்வினா தாடி வச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு நியதி வந்து இந்த திரைப்படங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்லியிருக்காங்க. எல்லாம் பெற்றோர்கள் தான் அந்த நேரத்துல நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறது. இதை தொடர்ந்து திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதியோர்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு உண்டான அவர்கள் இந்த வன்முறைக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தீர்வு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை முன்வைத்து வர்றாங்க.
வாருங்க திருமதி சிவகாமி அவர்களே, வாருங்கள். என்னுடைய வணக்கங்கள். அதாவது எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன கருத்துதான். கொஞ்சம் திரைப்படங்கள் எடுக்கிறவங்க சமூக அக்கறையோட எடுக்கணும். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அது பாதிப்பு இருக்கு அப்படிங்கும்போது எடுக்கும்போது சமூக அக்கறையோட எடுக்கணும். அதுவும் இல்லாம சொல்லும்போது பாத்தீங்கன்னா திரைப்படத்தை திரைப்படமா மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்காவாசி பேர் அப்படி பாக்குறது கிடையாது. அதனாலதான் நீங்க திரைப்படத்துல ஒரு செய்தி சொல்றீங்க, அறிவுரை சொல்றீங்க. அப்ப அதை கேட்டு 100ல ஒருத்தனாவது திருந்துவான்னு தான் நல்ல விஷயத்த சொல்றீங்க. ஆனா நல்ல விஷயம் எந்த அளவுக்கு போய் சேருதோ அதை விட வேகமாக இந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் சமூகத்துல போய் சேருது. அப்போ நீங்க ஒரு நல்லதை சொல்றதுக்காக 100 கெட்டதை காமிச்சிட்டு கடைசியில ஒரு நல்லதை சொல்லும் போது அது கண்டிப்பா போய் சேர மாட்டேங்குது. அதனால அந்த திரைக்கதைன்னு சொல்றாங்கல்ல, அதுல மாற்றத்தை ஏற்படுத்தணும். எது எதை காட்டணுமோ எது தேவையோ அதை மட்டும் காமிச்சு நீங்க சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லணும். தேவையில்லாம அனாவசியமா என்னென்னத்தையோ சொல்லிட்டு கடைசியில அறிவுரை சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதியவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு குழந்தைகள் மாதிரிதான். அப்போ தனியா இருக்கக்கூடிய முதியவர்களை நம்ம கண்காணிக்கணும். அவங்களையும் குழந்தைங்களை மாதிரி பாத்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்படுறவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டா மருத்துவ ஆலோசனை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த போதை பழக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கணும். முக்கியமா அவங்களுக்கு என்ன சொல்றது, தனிமை இல்லாமல் பாத்துக்கணும். அது ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி பாதிப்பு தனிமையில இருக்கிறதுனால பொழுதுபோக்குக்கு வேற வழி இல்லாமல் முந்தியெல்லாம் பெரியவங்க இல்லைன்னா ஓய்வு பெற்றவங்கன்னா அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி சாமி பாடல்கள் படிப்பது, கோயிலுக்கு போவது, பக்தியில ஆன்மீகத்துல மனசை செலுத்துறது அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா உறவுகளோடு பேசுவது, ஒரு 4 விழாக்களுக்கு போவது அப்படி இருக்குது. ஆனா இப்ப இது எல்லாமே குறைஞ்சு போய் திருப்பி அந்த உள்ளங்கையில இருக்கிற அலைபேசியும், திரைப்படங்களும், தொலைக்காட்சியும் இதுதான் பொழுதுபோக்குன்னு ஆகுது. அப்ப அதுல எல்லாம் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா திரும்ப திரும்ப இந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கு. அதுவும் இந்த அலைபேசின்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே தணிக்கை இல்லாமல் வருது. அந்த மாதிரி இல்லாம சொன்ன மாதிரி தணிக்கை குழு அதை எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்த்துட்டு சர்டிபிகேட் கொடுத்து நீங்க சான்றிதழ் கொடுத்து விடணும். அப்படி இல்லாம எல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க பார் ஏன்னு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அதை எல்லாரும் தான் பாக்குறாங்க. அப்ப அந்த ஒரு பொறுப்பு தணிக்கை குழுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி முதியவர்களும் முடிஞ்ச அளவு அவங்களுடைய மனம் கட்டுப்பாடோட இருக்கணும். எண்ணங்கள் அலையாமல் பாத்துக்கணும். புலனடக்கம் இருக்கணும். அதற்கெல்லாம் முடிஞ்ச அளவு பயிற்சி எடுக்கணும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு தியானமோ ஒரு யோகாவோ இல்ல முடிஞ்சால் மருத்துவ ஆலோசனையோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்களையும் வழிமுறைப்படுத்த முடியும். அதே மாதிரி திரைப்படத்தை பார்த்துதான் நான் இந்த குற்றத்தை செய்யறேன்னு சொல்றவங்க யாருமே இப்ப முதியவர்கள் அதை பார்த்து குற்றம் பண்றாங்கன்னா இப்ப இந்தியன் படம் கூட தான் அப்ப வந்துச்சு. இப்ப இந்தியன் 2 வந்திருக்கு. அப்ப இந்தியன் தாத்தா மாதிரி தப்பு செய்யறவன் பையனாவே இருந்தாலும் நான் நேர்மையாதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கலாமே. அப்ப ஏன் முடியாது? அப்ப நம்ம எடுத்துக்கிறதுலதான் இருக்கு. எப்பயுமே நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், நல்ல விதமா இருக்கணும். அதற்கு மற்றவர்களும் கொஞ்சமாவது சமூக அக்கறையோட நடந்துக்கணும். சமூகம்ன்றது எல்லாமே சேர்ந்ததான். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள். அப்ப எல்லாருடைய நலனும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த திரைப்படங்கள் எடுப்பவர்கள் கொஞ்சம் சமூக அக்கறையுடன் நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்றத தீர்வா சொல்லிக்கிறேன். நன்றிங்க. சிறப்பு அம்மா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக அருமையாக இன்றைக்கு பங்கெடுத்த சகோதரர்கள் அத்துணை பேருமே இந்த திரைப்படங்கள் அந்தந்த வயதினரை தாக்குதல்களுக்கு உள்ளாக்குகின்றன அப்படிங்கிற கருத்தை முன்வச்சிருக்காங்க. அந்த சிறுவர்களாகட்டும், அதற்கப்புறம் மாணவ பருவமாகட்டும், அதற்கப்புறம் ஒரு குடும்ப நிலையாகட்டும், முதியவர்களாகட்டும், எல்லாரையுமே ஆண்கள் பெண்கள் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாம சமூகத்துல திரைப்படங்கள் மிக பெரிய அளவுல ஒரு பங்கெடுத்துக் கொள்கிறது. அவர்களை வழிநடத்துவதற்கு, ஒரு சமூகம் சிறந்து விளங்குவதற்கு அல்லது தாழ்ந்து போவதற்கு, இந்த ரெண்டுக்குமே இந்த திரைப்படங்கள் உதவுது அப்படின்னு. பழைய காலத்துலமா நொண்டி நாடகங்கள் அப்படின்னு போடுவாங்க. நொண்டி நாடகங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு பையன் நல்லவனா இருப்பான், ஒரு பையன் கெட்டவனா இருப்பான். அந்த கெட்டவன் என்னென்ன செய்யறான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அவன் திருந்துற மாதிரி கொடுப்பான். இப்ப அந்த மாதிரியானதான் இந்த திரைப்படங்கள் செய்யுது. நிறைய வன்முறைகளை சொல்லிட்டு அப்புறம் கடைசியில சொல்லும் பொழுது நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கருத்துக்கள் இருக்கிறாங்க. இப்ப அது மனசுல பதிய மாட்டேங்குது. நிறைய இவங்க சொன்ன மாதிரி திரைப்படங்கள் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லிதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கவர்ச்சி சாயம் பூசினாதான் அது மக்களை போய் சேருது. அதனாலதான் பணம் வருது அப்படிங்கறதுலதான் இப்போ நிறைய குறியா இருக்கிறாங்களே தவிர
நல்ல கருத்துக்களை மட்டும்தான் சொல்லணும். அப்படியே நிறைய படங்கள் வந்தா அப்படிதான் பார்க்க போறாங்க. இப்ப அதை தாண்டி வேறொரு விதமாக ஒரு படம் வந்ததுன்னா நிச்சயமா அதை தான் பார்க்க போவாங்க மக்கள். இப்ப நாட்டுப்பற்றுடைய படங்கள் எல்லாம் இப்ப ரோஜா மாதிரியான படங்கள்ல காதல் உணர்ச்சியும் இருந்தது, அன்பும் இருந்தது, நாட்டுப்பற்றும் இருந்தது. ஆனா அந்த மாதிரியான படங்கள் ஒரு சில படங்கள் தான் நமக்கு வெற்றியோட இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த திரைப்படங்கள் மக்களை ஈர்ப்பதற்காக, எல்லா வயதினரையும் ஈர்ப்பதற்காக கவர்ச்சிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, அது தேவையில்லாத ஒண்ண போத்திக்கிட்டு நம்மள வந்து அது தொந்தரவு பண்ணுது. அதனால நிறைய பேர் கெட்டு போறாங்க. 2வது இந்த படங்கள்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தேவையில்லாததை வந்து நிறைய புகுத்துறாங்க. இப்ப விழிப்புணர்வு கருத்துக்களை தான் சொல்றேன், சாதியை எதிர்த்து தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட எப்படியாவது அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலதை வந்து நமக்கு அவர்கள் காண்பிக்கிறார்கள். இப்ப அதையெல்லாம் நாம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பொதுவா கடைக்கு போனோம்னா கடையில எல்லா பொருளும் தான் விற்பாங்க. பாவக்காவும் விற்பாங்க, பூசணிக்காயும் விற்பாங்க, முருங்கைக்காயும் விற்பாங்க. இப்ப நமக்கு எந்த காய் வேணும்? நமக்கு பாவக்காய் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே சாப்பிடல அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோமே. அந்த மாதிரி எண்ணங்களை நாம ஒழிச்சுட்டு அந்த மாதிரி திரைப்படங்களை பாக்குறதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறதோ. ஆனா அந்த வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம சரி பண்ண முடியாது. சிறுவர்களை வேணா நாம சரி பண்ணலாம். அப்படி சரி பண்ணாலும் பள்ளிகள்ல போய் அந்த குழந்தைகள் மற்றவர்களோட பேசிக்குது, அவர்களோட பாக்குது, இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்முடைய சிந்தனைகள், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், தனி மனிதனுடைய சிந்தனை, அவன் குடும்பம் சார்ந்த சிந்தனை, இதெல்லாம் சீர்பெறணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த திரைப்படங்களால பாதிப்புகள் அதிகம் இருக்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதையும் மீறி தொலைக்காட்சிகள்ல கூட சிலதெல்லாம் காமிக்கிறாங்க. இப்ப வடிவேலு பேசக்கூடிய அத்துணை நகைச்சுவைகளையும் வந்து பயன்படுத்தாதவங்களே யாருமே இருக்க முடியாது. ஏதாவது 1, 2 நம்ம சொல்றோம். அவங்க சொன்ன மாதிரி பஞ்ச் டயலாக்ங்கிறாங்க, பஞ்ச் டயலாக் சொல்லாம இருக்கிறது இல்ல. அதெல்லாம் கூட தானாக நம்முடைய இதுல வந்துருது. அப்ப நல்லது மட்டுமே நாம அந்த மாதிரி நிறைய பரவற மாதிரி செஞ்சோம்னா ஓரளவு நல்லா இருக்கும். இப்ப பொதுவா சங்க இலக்கியங்கள் பார்த்து அடுத்து அற இலக்கியங்கள் நம்முடைய தமிழ்ல தோன்றி இருக்கும். அப்ப எவனுமே தப்பு பண்ணல சங்க இலக்கியம் படிக்கும் பொழுது, தப்பாவே அவங்க எழுதல. அப்புறம் தப்பா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அறிகுறி சொல்ல வர்றாங்க. அப்ப அற இலக்கியங்கள் தோன்றும். அது மாதிரி இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக அவங்க பாக்குறாங்கன்னு நீங்க போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க பார்ப்பாங்க. நீங்க அந்த மாதிரி படமே எடுக்காம இருங்க பார்க்கலாம். அப்ப நிறைய படங்கள்ல சிலவற்றை நாம் தவிர்த்துட்டோம்னா அப்ப எது இருக்குதோ அதை தான் பார்ப்பாங்க. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னும் கொஞ்சம் சமுதாய அக்கறை இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தை நான் நல்லது செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு பெரிய தலைவராக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களை திரைப்பட படங்கள்லயோ பாடல்கள்லயோ புகுத்துவதையெல்லாம் நான் வந்து தவிர்க்கலாம். நிறைய திறமையான பாடல் கவிஞர்கள் கூட இப்ப வாலி, கண்ணதாசன் ஆகட்டும், வைரமுத்து ஆகட்டும், எல்லாரும் மற்ற இலக்கியங்கள் கூட அந்த அளவு இந்த கிராமத்துல போய் அவங்களுக்கு சேர்ந்திருக்காது. ஆனா திரைப்பட பாடல்கள் தான் அவங்கள போய் சேர்ந்திருக்குது. அப்ப நல்ல கருத்துக்களை சொன்னீங்கன்னா யாருமே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல தவறுகள் எல்லா இடத்துலயும் வீதியில விரிஞ்சேதான் கிடக்குது. நாம பார்க்காம மிதிக்காம நாம பாட்டுக்கும் போறோம். அது மாதிரி நம்முடைய மனசையும் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். நல்லது எதுவோ அதை மாத்திரம்தான் நாம எடுத்துக்கணும். நல்லதும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. திரைப்படங்கள் அத்தனையுமே மோசமானது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அதுலயும் நல்லது இருக்கு. நல்லதே எடுத்துக்குவோம். நம்ம குழந்தைகள், நம்முடைய தலைமுறை, நம்முடைய வீடு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாடு அப்படிங்கிற ஒரு பரந்த கண்ணோட்டம் நம்ம கிட்ட இருந்தா நிச்சயமாக எதுவாலையும் யாராலையும் நம்மளை கெடுக்கவே முடியாது. நம்முடைய நல்ல சிந்தனைகள் மிக அற்புதமாக இன்றைக்கு இங்கே பேசிய அத்துணை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றி. மிகுந்த நன்றி.